நம்ம கடைசியா நேர் மாற்றும் விரியலாக்கிக்கு ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சோம் இல்லையா? ஆமாண்ணா. இன்னைக்கு நம்ம பூலியன் அல்ஜிப்ரா தான் படிக்கணும், பூலியன் அட்சர கணிதம். சரிண்ணா. அதுக்கு முன்னாடி நம்ம நேர் மாற்றாத விரியலாக்கில ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு பார்த்துட்டு போவோம். அன்னைக்கு நம்ம செய்ய முடியாம போச்சு, இன்னைக்கு செஞ்சு பார்த்துட்டு போவோம். சரியா? சரிண்ணா. ஓகே. அன்னைக்கு 2 கேள்வி செஞ்சோம். ஒண்ணு, திறந்த தடநயத்துல இருக்க ஒரு விரியலாக்கின்ற செயற்பாடுக்கு ஒரு உதாரணம் செஞ்சோம். அடுத்து நேர் மாற்றும் விரியலாக்கிக்கு ஒரு உதாரணம் செஞ்சோம். இன்னைக்கு நேர் மாற்றாத 3வது கேள்வி செய்வோம். அன்னைக்கு செஞ்சதோடயே கண்டினியூவா போட்டுக்கோங்க. 3வது இந்த படத்தை போட்டுக்கோங்க. சரிண்ணா. ஓகே, போட்டுட்டு கேள்வி எழுதுங்க. மின் வளங்களில் +Vs -Vs பெருமானங்கள் முறையே +12 வோல்ட் ஆகவும் -12 வோல்ட் ஆகவும் தரப்பட்டுள்ளது. மின் வளங்களில் +Vs மற்றும் -Vs பெருமானங்கள் +12 வோல்டேஜ் மற்றும் -12 வோல்டேஜ் ஆக முறையே தரப்பட்டுள்ளது. இதான் சொல்றோம் நம்ம இரட்டை மின் வளங்கள்னு சொல்லி. சமச்சீரா அவுட்புட்டை பெறுறதுக்காக மேலையும் கீழையும் ஒரே பெருமானம் ஆனா திசையில மட்டும் மாத்தி கொடுப்போம். இங்க 12 வோல்ட், மேல +12 கீழே -12 அப்படி கொடுத்துருக்காங்க. சரிண்ணா. முதலாவது கேள்வி போட்டுக்கோங்க. VI பெய்ப்பினூடாக 1.5 வோல்ட் மாறா அழுத்தம் நேரோட்ட வோல்ட் பிரயோகிக்கப்படும் போது, ஒரு டிரெக்ட் கரண்டா டிசியா கொடுக்குறோம், நேரோட்ட வோல்ட் அளவு வழங்கப்படும் போது வி அவுட்டில் VOவில் 4.5 வோல்ட்டினை பயப்பாக பெறுவதற்குரிய வி அவுட்டில் 4.5 வோல்ட்டினை பயப்பாக பெறுவதற்குரிய R1இன் பெருமானத்தினை காண்க. பிரக்கெட்ல போட்டுக்கோங்க. R2 100 கிலோ ஓம் என தரப்பட்டுள்ளது. அது படத்திலையும் காட்டியிருக்காங்களே. R2 100 கிலோ ஓம் என தரப்பட்டுள்ளது. R1 எவ்வளவுன்னு காணணும். எப்படி செய்வோம்? கேள்வி செய்ய செய்ய விடை எழுதுவோமா, இல்லாட்டி கேள்வி எல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் விடை எழுதுவோம்? செஞ்சுட்டே போகணும். ஓகே, செஞ்சுட்டே போவோம். இது ஒரு நேர் மாற்றும் விரியலாக்கியா நேர் மாற்றாத விரியலாக்கியா? நேர்மாறல்லாத. இது நேர் மாற்றாத விரியலாக்கி இல்லையா? இப்போ இந்த நேர் மாற்றாத விரியலாக்கில அழுத்த நயம் உங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியும். எத்தனை மடங்குன்னு தானே பாக்குறோம். வி அவுட்ட VI எத்தனை மடங்குன்னு பாக்குறோம். ஆகவே வி அவுட்டின் கீழ் VI தான் என்னது, நம்மகிட்ட அழுத்த நயம் வோல்டேஜ் கெயின் ஆக இருக்கும், அது ஜிவின்னு குறிக்கும். வி அவுட் தந்திருக்காங்க 4.5 வோல்ட், வி இன் தந்திருக்காங்க 1.5 வோல்ட். அப்ப நம்மளுக்கு வோல்டேஜ் கெயின் வரும் 3. ஆனா இந்த வோல்டேஜ் கெயினை தடைகள் சார்பாகவும் நம்மளுக்கு எழுத தெரியும். அந்த தொடர்பு ஞாபகம் இருக்கா? R2இன் கீழ் R1. அது எதுக்கு? அது நேர் மாற்றும் விரியலாக்கிக்கு தான் R2இன் கீழ் R1. ஆனா இங்க நேர் மாற்றாத விரியலாக்கிக்கு ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் வரும். என்னன்னு சொன்னா 1+R2இன் கீழ் R1. ஞாபகம் இருக்கா? கரெக்டி பாருங்க, எழுதியிருக்கமான்னு. எழுதியிருக்கோம். அந்த இடத்துல சின்ன நோட்டன் போட்டு வைங்க. கேள்வியிலே நோட்டன் போட்டு வைங்க. நேர் மாற்றுறதுக்கு இப்படி, நேர் மாற்றாததுக்கு இப்படி. வித்தியாசம் என்னது? ஒரே ஒரு வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒரே ஒரு வித்தியாசம் அந்த ஒண்ணுதான். ஒண்ணுதான் வித்தியாசம். ஒண்ணுதான் வித்தியாசம். அந்த ஒண்ணு கூட்டுப்பட்டுச்சுன்னா அது நேர் மாற்றாத விரியலாக்கு வரும். சரிதானே? சரி. ஜிவி எவ்வளவுன்னு நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க 3. அது 1+R2இன் கீழ் R1க்கு சமமா இருக்கும். ஆனா R2 தந்திருக்காங்க 100 கிலோ. நான் கிலோ ஓம்லயே போடுறேன். அப்ப உங்களுக்கு R1 கிலோ ஓம்லயே வரும். இதை சுருக்கி எடுங்க, எவ்வளவுன்னு ஆன்சர் வரும். எவ்வளவு வருது? 50 கிலோ. அப்ப R1 50 கிலோ ஓமாக நம்ம போட்டிருத்தல் வேண்டும். விளங்குதா? அந்த டைம்ல தான் நம்மளுக்கு அவுட்புட்ல 3 மடங்கு வோல்ட் அளவு பெரிதாக்கமாகி ஆம்பிளிஃபை ஆகி 3 மடங்காகி அவுட்புட்ல வெளியே வரும். அப்ப R1ஐயும் R2ஐயும் மாத்தி இந்த ஆம்பிளிஃபிகேஷன் அளவு நம்மளால கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இருக்கும். இங்கே R1 50 கிலோ ஓமும் R2 100 கிலோ ஓமாவும் இருந்தா 3 மடங்கு பெரிதாக்கம் அந்த விரியலாக்கி எடுத்து கொடுக்கும். விளங்குதா? சரி. 2வது கேள்வி போட்டுக்கோங்க. VI பெய்ப்புக்காக மறை 2 வோல்ட்டினை மாறா வோல்ட் அளவாக வழங்கும் போது பயப்பு வோல்ட் அளவு VOவினை காண்க. பயப்பு வோல்ட் அளவு VOவினை காண்க. என்ன செய்யலாம்? ஜிவிக்கு 3 போட்டுட்டு V அவுட் கண்டுபிடிக்கணும். V எனக்கு 2 மறை 2. இப்ப இங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். திசையும் சேர்த்து பார்க்க வேண்டி இருக்கும். ஏன்னா இன்புட் கொடுக்கறது மறை, அவுட்புட்ல மறை வருமா பிளஸ் வருமாங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரிதான் அவங்க விடைக்கு மார்க்ஸ் தருவாங்க. இப்போ இது நேர் மாற்றதா நேர் மாற்றாததா? மாறு அல்லாதது. அதாவது ஜிவி நேரடியா VO or VI ஆகும். ஆனா நேர் மாற்றதா இருந்தா அது என்ன நடக்கும்? -VO or VI ஆக காணப்பட்டு இருக்கும். இது நேர் மாற்றாதனால மைனஸ் வராது. இப்ப ஜிவி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 3. இது ஏன் முதல்ல உள்ள கேள்வியில உள்ளதே போடுறோம்னு சொன்னா, முதல்ல ஜிவி 3 வார மாதிரி தான் தடைகள்ல நம்ம தெரிவு செஞ்சோம். 100 கிலோமோ 50 கிலோமோ அந்த ஜிவி 3 வரக்கூடிய மாதிரி தான் நம்ம தெரிவு செஞ்சோம். தெரிவு செய்துட்டு அதுக்கப்புறம் மாத்தலையே. அப்ப ஜிவி 3 தான் இருக்கும். இப்ப இன்புட் வோல்ட் அளவு நீங்க மறை 2 கொடுக்கும் போது
அவுட்புட் வோல்ட் அளவு அதுக்கேத்த மாதிரி மாறி வரும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வி இன்னுக்கு பதிலா மறை 2 போடுங்க. வி அவுட் உங்களுக்கு வரும் மறை 6 வோல்ட். இப்போ ஒரு விஷயம் வெரிஃபை பண்ணிக்கணும். என்னன்னு சொன்னா நிரம்பல் நிலை வந்துருச்சா? இல்லண்ணா நிரம்பல் நிலை வரல. ஆகவே இந்த வோல்டேஜ் வர முடியுமா? அவுட்புட்ல வரலாம். வரலாம். ஆகவே -6 வோல்ட் தான் வி அவுட்ல நம்மளுக்கு கிடைக்கும். விளங்குதா? ஆமாண்ணா. ஓகே, ஈஸி தானே, சின்ன சின்ன விஷயங்கள். அடுத்து 3வது கேள்வி போட்டுக்கோங்க. இந்த விரியலாக்கியின் பயப்பு நேர் நிரம்பல் நிலையை அடைவதற்கு தேவையான இழிவு விஐ பெருமானம் எவ்வளவு? எப்படி செய்யலாம் சொல்லுங்க, தெரியும் உங்களுக்கு. V0க்கு வந்து 12 வோல்ட் போடணும். நேர் நிரம்பல் நிலையை +12 வோல்ட் போடணும். ஜிவிக்கு 3 போட்டு விஐ. ஆமா, அதாவது நீங்க இன்புட்டை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டே போறீங்க. நேர் நிரம்பல் நிலை வரும்போது வி அவுட்ல நம்ம வழங்குற நேர் மின்வழங்கல் அழுத்தம் காணப்படும். அதாவது +Vs காணப்படும். அதான் நேர் நிரம்பல் நிலை. VOங்கிறது +Vs இருக்கணும். அதான் நேர் நிரம்பல் நிலை. இப்போ இந்த கண்டிஷன் வரும்போது என்ன விஐன்னு கண்டுபிடிங்களே, அதானே கேள்வி. அப்ப GV சமன் +VO/VI. VO உங்களுக்கு தெரியும், நேர் நிரம்பல் நிலையில +12 வோல்ட். VI தெரியாது கேள்வி. ஆனா GV உங்களுக்கு தெரியும் 3 வோல்ட். சாரி, 3 மடங்கு 3, அது ஒரு நம்பர், சரிதானே? அதுக்கு அழகெல்லாம் இல்ல, 3. இப்போ VI காணணும். VI உங்களுக்கு வரும் 12/3 4 வோல்ட். அதாவது நீங்க இன்புட்ல 4 வோல்ட் கொடுக்கும் போது, இழிவாக 4 வோல்ட் கொடுக்கும் போது நிரம்பலை அடை. சரியா? 4 விட சற்று அதிகமா கொடுத்தாலும் நிரம்பல் நிலை தான். 4 விட சற்று குறைவா கொடுத்தா நிரம்பல் நிலை இன்னும் அடையாத அந்த ஏக பரிமாண ரீஜனுக்குள்ள இருப்பாரு, சரிதானே? ஆகவே VI 4 வோல்ட்டா இருக்கிறது தான் இழிவான நிரம்பல் நிலைக்குரிய இன்புட் அழுத்தம். விளங்குதா? ஓகே, அடுத்த கேள்வி போட்டுக்கோங்க. VIற்காக கீழே தரப்பட்டுள்ள வரைவில் காட்டியுள்ளவாறான நேரத்துடன் மாறும் வோல்ட் அளவு வழங்கப்படுகிறது. விரியலாக்கியின் பயப்பில் கிடைக்கும் வோல்ட் அளவு நேரத்துடன் மாறும் வரைவை வரைக. அதாவது வி அவுட் எதிர் டி கிராஃப், பிராக்கெட்ல வி அவுட் எதிர் டி கிராஃப்னு போடும். அவங்க தர்ற கிராஃப் என்னது? வி இன் எதிர் டி கிராஃப். இந்த நிலைமைக்குரிய வி அவுட் எதிர் டி கிராஃப் என்னங்கிறது கேள்வி. நீங்க எழுதுனதுக்கு கீழே இந்த கிராஃப் வரைஞ்சுக்கோங்க. சரி, நீங்க ஒரு படம் வரைஞ்சிருக்கீங்க, ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 4ல நிரம்பல் அடையும்னு நீங்க மேல கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்க கிராஃப்ல நிரம்பல் நிலைமையே இல்லை. எப்படி வரும்? நிரம்பல் அடையணும்ல, நிரம்பல் அடைஞ்சா அதுக்கு மேல வோல்ட் அளவு மாறுமா? அப்ப எதுல நிரம்பல் அடையும்? எத்தனை வோல்டேஜ்ல நிரம்பல் அடையும்? வி அவுட். அதாவது வி இன் 4 இருக்கும்போது நிரம்பல் அடையும். வி அவுட் என்னவா இருக்கும்போது நிரம்பல் அடையும்? +12. ஆமா, இங்க வந்து நம்ம கிராஃப் வந்து பிளஸ் திசையில மட்டும்தான் இன்புட் வழங்கப்படுது. ஆகவே மைனஸ் பக்கம் நிரம்பல் அடைகிறத நம்ம விடலாம். நேர் மாற்றாதது தானே, அப்போ மைனஸ் பக்கம் அடைகிறத விடலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா கூடி 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 என்ன நடக்கும்னு சொன்னாங்க, +12 வோல்ட்ல நிரம்பல் அடையும். தொடர்ச்சியா போயிட்டே இருக்காது, 12 வோல்ட்டுக்கு மேல மாறாது. அப்படிதானே? அப்ப அந்த கிராஃப் எப்படி வரும்னு சொன்னா, நான் இதே கிராஃப் மேலே வரைகிறேன். 4ங்கிற வோல்டேஜ் இன்புட்ல வர்ற வரைக்கும், சரியா? 4ங்கிற வோல்டேஜ் இன்புட்ல வர்ற வரைக்கும் நம்மளுக்கு அழுத்தம் கூடும். அதாவது நேரம் 8 செகண்ட் ஆகுற வரைக்கும் அழுத்தம் கூடும். எந்த பெருமானம் வரைக்கும் கூடும்னு கேட்டா +12 வோல்ட் வரைக்கும். அப்போ இது ஒரு படித்திறன் நல்லா பெருசா இருந்தது, ரைட்டா? இங்க 12 வோல்ட் இருக்கு, சரியா? இதுக்கப்புறம் அழுத்தம் இன்னும் அவுட்புட்ல வாரதுக்கு நம்ம மின் வளங்கள் கொடுக்கல. அப்ப அவரால் அதுக்கு மேல விரியலாக்கம் செய்ய முடியாது. இதுக்கு மேல நிரம்பலாம். புரியுதா? கிராஃப் இந்த மாதிரி வந்திருக்கு. இது வி அவுட்டுக்குரிய கிராஃப். திருத்திக்கோங்க, என்ன மிஸ்டேக் விட்டீங்கிறது அங்க எழுதி திருத்தி. இப்படி வராது அப்படின்னு வெட்டி காட்டுங்க. வெட்டி காட்டி வி அவுட்கான சரியான கிராஃப் வரைஞ்சு அதோட நீங்க போட்டிருக்க நேரங்களும் பாருங்க. 4 செகண்ட்ல 12 வோல்ட் வர மாதிரி போட்டிருக்கீங்க இல்லையா? அது சரியா? நம்மளுக்கு இன்புட் அழுத்தம் 4 வோல்ட்டா இருக்கும் போதுதான் அவுட்புட்ல 12 வோல்ட் வரும். ஆனா இன்புட் அழுத்தம் எப்போ 4 வோல்ட்டா வருது? 8வது செகண்ட்ல தான் வருது. அப்ப 8வது செகண்ட் வரைக்குமே 12 வோல்ட் வந்திருக்காது. 8வது செகண்ட்ல தான் சரியா 12 வோல்ட் வரும். அதுக்கப்புறம் தான் நிரம்பல் நிலை அடை, சரிதானே? நீங்க 4லயே போட்டிருக்கீங்க. 4ல நம்ம இன்புட் அழுத்தம் எவ்வளவு? 2 வோல்ட். அப்ப அவுட்புட்ல வர அழுத்தம் 6 வோல்ட்டா இருந்திருக்கு. 6 வோல்ட் வரலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை, சரியா? 12 வோல்ட் தான் பிரச்சனை. 12 வோல்ட்டுக்கு பிறகு வர முடியும். தானே விஷயங்கள் எல்லாம். நீங்க விட்ட பிழைகள் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு லிங்க் போடுறேன், அதுல கனெக்ட் ஆகும். சரி, இந்த கேள்வி ஈஸி தானே? இதுல நீங்க விட்ட மிஸ்டேக் என்னது? கேர்லெஸ் மிஸ்டேக் தானே? நேரத்துக்கு பாத்திருக்கேன். அது கீழே உள்ளதை நீங்க வோல்டேஜ் இன் மாதிரி யோசிச்சிட்டீங்க. இன்னைக்கு நம்ம புது ஒரு செக்ஷன் படிக்க போறோம். இது எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து 4வது செக்ஷன், சரியா? தலைப்பு போட்டுக்கோங்க, இலக்க இலத்திரணி. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே.
ஓகே, இப்பதான் நம்ம கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச போறோம். நம்ம இதுக்கு முன்ன பார்த்தது ஒப்புளி விரியலாக்கிகள், அதாவது அனலாக் ஆம்பிளிஃபயர். அனலாக்னா என்னது? அது தொடர்ச்சியா மாறக்கூடிய, இருக்க எல்லா பெருமானங்களையுமே எடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் தான் நம்ம அனலாக் சிக்னல்னு சொல்றோம். இப்ப பாக்குறது டிஜிட்டல் சிக்னலோட சம்பந்தப்பட்டது. டிஜிட்டல் சிக்னல்னா என்னது? 2 நிலை மட்டும்தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சுவிட்ச் மாதிரி, சுவிட்ச்ல ஒன்னுன்னு ஒரு நிலை இருக்கலாம், ஆஃப்னு ஒரு நிலை இருக்கு, சாதாரணமான ஒரு சுவிட்ச். அப்ப அந்த ஒன் ஆஃப்னு 2 நிலைக்கு மட்டும்தான் அவர் மாறி மாறி என்ன செய்வாரு, அவர்கிட்ட நிலையை நம்மளால சொல்லக்கூடியதா இருக்கும். ஒன் அல்லது ஆஃப் தான். இதுதான் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுது. கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்க சிக்னல் எல்லாமே ஒன் ஆஃப் அப்படிங்கிற 2 நிலைகளுக்கு மட்டும்தான் வழங்கப்படும். இதைத்தான் 0 1ன்னு பைனரியில நம்ம எழுது. கம்ப்யூட்டர்ஸுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்னன்னு கேட்டா பைனரி. 0வும் 1ம் மட்டும்தான் அதுக்கு தெரியும். அப்போ டிஜிட்டலான இந்த வேர்ல்ட்ல இருக்க டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே 0வையும் 1ஐயும் மட்டும் அடிப்படையா வச்சுதான் வேலை செய்யும். அங்க 0ங்கிறது ஆஃப்ங்கிற நிலைமையை குறிக்கும், 1ங்கிறது ஒன்னுங்கிற நிலைமையை குறிக்கும். சரியா? இதை நம்ம கட்டாயம் 0 1ன்னு தான் பேசணும்னு அவசியம் இல்லை. ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ்னு சொல்லலாம். லோ வோல்டேஜ் வரும்போது ஆஃப்ங்கிற மாதிரியும், ஹை வோல்டேஜ் வரும்போது ஒன்னுங்கிற மாதிரியும் நம்ம கருத முடியும். உதாரணத்துக்கு ஒரு வயர்ல நம்ம ஒரு பேட்டரியை போட்டு ஹை வோல்டேஜ் ஒன்று கொடுப்போமா இருந்தா அந்த டைம் ஆன், பேட்டரியை கலட்டி விட்டமா இருந்தா ஆஃப். சரியா? லோ வோல்டேஜா இருக்கும்போது ஆஃப், பேட்டரியை போடும்போது ஆன். அப்ப அப்படியும் நம்ம கருத முடியும். இப்ப கம்ப்யூட்டர்ஸ், கால்குலேட்டர்ஸ், அந்த மாதிரி கணிப்பான்கள் எல்லாமே என்ன செய்யணும்னு சொன்னா இந்த டிஜிட்டல் சிக்னல்ஸை வச்சுட்டு தான் வேலை செய்யும். இந்த டிஜிட்டல் சிக்னல்ஸும் ஒன் ஆஃப்ங்கிற அழுத்தங்களா தான் கிடைக்கும். ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ்னு அழுத்தங்களா தான் அவருக்கு கிடைக்கும். அந்த அழுத்தங்களை வச்சுதான் எல்லா ப்ராசஸிங்கையும் செய்யுது. இது சம்பந்தமா படிக்கிற இலத்திரனியலுக்கு பேரு தான் இலக்க இலத்திரனியல், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இப்ப நான் சொன்ன விஷயங்களை நீங்க அப்படியே நோட் பண்ணுங்க பாப்போம். அதுல நீங்க முக்கியமா கருதுற விஷயங்களை நோட் பண்ணிக்கோ. சரியா? நீங்க வேணும்னா இங்கேயும் ஒப்புளி சமிஞ்சைனா என்ன, இலக்க சமிஞ்சைனா என்னங்கிறத திருப்பூருக்காவும் எழுதிக்கிட்டாலும் பரவாயில்ல. ஒப்புளி சமிஞ்சைனா என்னது? நம்ம 2 பெருமானங்களை கருதுவமாக இருந்தால் அந்த 2 நிலைகளுக்கும் இடையில உள்ள எல்லா பெருமானங்களையுமே ஒப்புளி சமிஞ்சையால எடுக்க முடியும். எல்லா புள்ளிகளையும் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க தண்ணியை கெட்டிலுக்குள்ள போட்டு சூடாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 0ல இருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் 2 நிலைகளுக்கு இடையில தான் வெப்பநிலை மாறப்போகுது. ஆனா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சூடாக்க அந்த வெப்பநிலை இடையில இருக்க எல்லா பெருமானத்தையுமே எடுக்கும். 0வா உள்ளவர் ஃபர்ஸ்ட் 1 பாகை 2 பாகை 3 பாகைன்னு கொஞ்சம் கொஞ்சமா கூடி 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 போய் கடைசியில 100 பாகை சி வர்ற வரைக்கும் எல்லா பெருமானங்களையுமே எடுத்துட்டு வருவார். கடைசியில 98 99 100ன்னு எல்லா பெருமானங்களையும் எடுத்து 100 பாகை சியா அடைவார். இது ஒப்புளி சமிஞ்சை மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஆனா இலக்க சமிஞ்சைங்கிறது என்னது? நம்ம ஏதாவது 2 நிலைகளை கருதுனா அந்த 2 நிலைகளுக்கு மட்டும்தான் மாறும். இடையில இருக்க எந்த ஒரு பெருமானத்தையும் எடுக்க முடியாது. 0 வோல்ட்டையும் 5 வோல்ட்டையும் நீங்க கருதுவீங்களா இருந்தா 0வையும் 5ஐயும் மட்டும்தான் எடுக்கும். நடுவுல 4 வோல்ட்டையோ இல்ல 3 வோல்ட்டையோ எடுக்காது. அப்படி இருக்கிறது தான் இலக்க சமிஞ்சை. சரியா? இதுக்கு ஒரு உதாரணமா சொல்றதா நீங்க லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்றதை யோசிச்சு பாருங்க. நீங்க சுவிட்சை போட்டா ஒன் ஆகும், மேக்சிமம் பிரைட்னஸ்ல ஒளிரும். ஆஃப் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆயிரும், 0 பிரைட்னஸ், ஒரு வெளிச்சமே வராது. நீங்க ஆன் பண்ணி இடையில இருக்க ஒரு பிரைட்னஸ் உங்களால கொண்டு வர முடியாது. சுவிட்சில் சரி, சாதாரண நம்ம வீடுகள்ல போட்டிருக்க சுவிட்சில் இடையில இருக்க ஒரு பிரைட்னஸ் உங்களால எடுக்க முடியாது. ஆன் பண்ணா மேக்சிமம் பிரைட்னஸ், ஆஃப் பண்ணா 0 பிரைட். அந்த 2 நிலை மட்டும்தான், இடையில இருக்க பெருமானங்களை எடுக்காது. இது டிஜிட்டல் சிக்னல் மட்டும். இந்த விஷயத்தை ஒரு நோட் பண்ணிக்கோங்க. இங்கே அந்த வித்தியாசம் முதல்ல தெரியும். ஏன்னா இப்ப நம்ம படிக்க போற விஷயங்கள் எல்லாமே டிஜிட்டல் சுற்றுகளுக்கு மட்டும்தான் சரி. ஓகேவா? அந்த உதாரணங்களும் வேணும்னா சரிண்ணா. ஓகே, ஒரு சின்ன சப்ஹெட்டிங் போட்டுக்கோங்க. நம்பர் சிஸ்டம். இது தெரிஞ்சிருக்கிறது நல்லா, இது நம்ம சிலபஸ்லயே லைட்டா தொட்டுட்டு போயிருக்காங்க, தெரிஞ்சிருக்கிறது நல்லா. முக்கியமா நம்ம தசம எண்கள், துவித எண்கள் மட்டும் பார்த்தா போதும். சரியா? 4 வகையான எண்கள் இருக்கு. தலை போட்டுட்டு சொல்லுங்க, நான் சொல்றேன். சரிண்ணா. ஓகே, முதலாவது பாயிண்ட் எழுதிக்கோங்க. பெரும்பாலும் 4 வகையான எண் தொகுதிகள் பாவனையில் உள்ளன. அதுக்கு மேலேயும் உங்களால உருவாக்க முடியும். பெரும்பாலும் யூஸ்ல உள்ளது 4. அதுல ஒன்னாவது என்னன்னா துவித எண்கள். இதை இங்கிலீஷ்ல பைனரின்னு சொல்லுவோம். இந்த எண்கள்ல 0வும் 1ம் மட்டும்தான் நம்ம டிஜிட்ஸ் ஆக காணும். சரியா? துவித எண்கள்ங்கிறது சாதாரண எண் மாதிரியே தான், ஆனா அங்க 2 டிஜிட் தான் இருக்கும். நம்ம இங்கே ஹிந்து அராபிய முறையில 0ல இருந்து 9 வரைக்கும் டிஜிட்ஸ் வச்சு டெசிமல்னு யூஸ் பண்றோம், தசம எண்கள். அதான் நம்ம எழுத போற 2வது வகை. அதே மாதிரிதான் துவித எண்கள்ட்டு மெக்கானிசமும் காணப்படும். எப்படி நம்ம யோசிச்சு பாருங்களேன். 10 டிஜிட்ஸ் இருக்கு. 0 1 2 3 4 5 6 7 8 9 10 டிஜிட் எழுதியாச்சு. இதுக்கு அடுத்த நம்பரை எழுதுறதா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? முன்னுக்கு 0 இருக்க மாதிரி இது எல்லாத்தையும் கருதலாம். சரியா? அடுத்த டிஜிட் எழுதுறதுக்கு இந்த 0வா உள்ளது 1ஆ மாறும். 9ல மறுபடி 0. இது 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6 1 7 1 8
1 9ன்னு வரும். அதுக்கு அடுத்த நம்பர்ஸ் எழுதுறதுக்கு முன்னுக்கு இருக்க நம்பர் 2ஆம் ஆகும். இப்படித்தானே நம்ம எழுதுறோம். இப்படித்தானே நம்ம நம்பர் சிஸ்டம் காணப்படுது. இதே மாதிரி தான் துவித எண்கள்லையும் 0 1 இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அடுத்து எழுதுறதுக்கு நம்பர் இல்ல. இதுக்கு அடுத்து எழுதுற நம்பர் இந்த 0வை 1ஆ மாத்தி 1 0. அதுக்கு அடுத்த நம்பர் 1 1. இதுக்கு அடுத்து நம்பர் இப்போ இல்ல. என்ன செய்யணும்? இதுக்கு முன்னுக்கு 0 இருக்க மாதிரி இருக்கிறது. இந்த 0வை 1ஆ மாத்தி எழுது. 1 0 0 1 0 1 இல்லையா? இதுக்கு அடுத்த நம்பருக்கு இதை 1ஆ மாத்தோம். 1 1 0 1 1 1. இப்படி நம்ம எழுதிட்டு போகலாம். இது 0வை குறிக்கும், இது 1 குறிக்கும், இது 2 குறிக்கும், இது 3 குறிக்கும், இது 4, இது 5, இது 6, இது 7. அப்படி எல்லா நம்பரையுமே துவித எண்கள்லையும் குறிக்க முடியும். ஒரே மெக்கானிசம் தான் நடக்குது. அதை கொஞ்சம் நீங்க ஆழமா யோசிச்சு பாருங்க. சரியா? இந்து அராபிய எண்கள் மாதிரியே தான் 2 டிஜிட் உள்ள துவித எண்கள் மெக்கானிசமும் நம்பர் கூட்டுற மெக்கானிசமும் அதே மாதிரிதான் இருக்கு. சரியா? இப்படி எழுதுற நம்பர்ஸ் சொல்றது துவித எண்கள். நீங்க எல்லா நம்பரையுமே இதுல ரெப்ரசென்ட் பண்ண முடியும். சரியா? அது ஒரு வகை. அடுத்த வகை என்னன்னு சொன்னா தசம எண். இதை நம்ம இங்கிலீஷ்ல டெசிமல்னு சொல்றோம். இதுதான் நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற 0 தொடக்கம் 9 வரையுள்ள இலக்கங்கள், டிஜிட். சரிதானே? இதை வச்சு உருவாக்குற எல்லா எண்களையும் தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தும். பஸ் டிக்கெட் 50 ரூபான்னு சொல்றோம்னா அந்த 50 ரூபா டெசிமல்ல தான் அவர் சொல்றாரு. சரியா? இது 2வது வகை. 3வது வகை என்னன்னா எண்ம, ஆக்டல்னு சொல்லுவோம். இது நம்மளுக்கு பிசிக்ஸ்ல தேவைப்படாது, ஐடில இருக்கும். எண்ம எண்கள் 0ல இருந்து 7 வரைக்கும் தான் டிஜிட்ஸ் வச்சிருக்கும். இதே மாதிரி அடுத்த வகை 16. பேர்லயே இருக்கும். எண்மனா 8, 16 16. அதை இங்கிலீஷ்ல ஹெக்ஸா டெசிமல்னு சொல்றது. 16 டிஜிட்ஸ் உங்களுக்கு தெரியாது. 0ல இருந்து 9 வரைக்கும் மட்டும்தானே தெரியும். அப்ப 10 11 12 என்ன செய்வோம்னா ஏபிசிடி யூஸ் பண்ணுவோம். ஏல இருந்து ABCDEF வரை எழுத்துக்களும் பயன்படுத்தும். சரி? அப்ப ஹெக்ஸாடெசிமல்ல ஏன்னு நீங்க எழுதுவீங்களா இருந்தா அது 10ங்கிற வேல்யூவை டெசிமல்ல குறிக்கும். இந்த மாதிரி உங்களால 16 எண்களையும் எழுத முடியும். இது எல்லாமே எண் வகைகள், எண் தொகுதிகள். சரிதானே? இல்ல நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. சரி. இப்ப இதுல 4 வகையான எண் தொகுதி இருந்தாலும் நம்மளுக்கு 1வது 2வது தான் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதுவும் ரொம்ப டீப்பா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சின்ன சின்ன கன்வர்ஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். அதாவது எப்படி துவித என்ன தசம என்ன மாத்துறது, எப்படி தசம என்ன துவித என்ன மாத்துறது, அது தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு தாரா. சரியா? இப்ப நம்ம அதான் பண்ண போறோம். சின்ன சப்ஹெட்டிங் ஒண்ணு போட்டுக்கோங்க. துவித எண்ணை தசம எண்ணாக மாற்றுறது, பைனரிய டெசிமலா மாற்றுறது, துவித எண்ணை தசம எண்ணாக மாற்றுது. இப்ப நம்ம பார்த்தோம் துவித எண்ல 0வும் 1 மட்டும் தான் டிஜிட். அந்த 2 டிஜிட்டையும் வச்சுட்டு நம்ம எந்த நம்பரை வேணாலும் ரிப்ரசென்ட் பண்ண முடியும். டெசிமல்ல இருக்க எப்பேற்பட்ட நம்பர் வேணாலும் பைனரியாக நம்மளால ரிப்ரசென்ட் பண்ண முடியும். அப்போ பைனரியில இருக்க எழுதப்பட்டிருக்க ஏதோ ஒரு நம்பரை நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற, நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்மளுக்கு பழக்கம் உள்ள நம்பரை எப்படி மாத்துறது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். அதுக்கு உதாரணம் உள்ள இருந்தே நான் சொல்லிட்டு போறேன். என்னன்னா 1 0வும் மட்டும்தான் இருக்கக்கூடிய டிஜிட்ஸ். ஆகவே இங்க எழுதுற நம்பர்ஸ்ல 1 0வும் மட்டும்தான் காணப்படும். அப்படி ஒரு ரேண்டமா ஒரு நம்பர் எழுதுறேன். 1 0 1 1 0 1. இது ஒரு துவித எண். அதை குறிக்கிறதுக்காக அடியில இந்த மாதிரி ஒரு சின்ன 2 போட்டு காட்டுவது உண்டு. ரைட்டா? இப்ப இந்த துவித எண்ண தசம எண்ணா மாத்தும். எப்படி மாத்தணும்னு சொன்னா இந்த நம்பரை தலைகீழா 1க்கு கீழே 1 எழுதணும். பின்பக்கத்துல இருந்து முன்பக்கத்துக்கு அல்லது வலப்பக்கத்துல இருந்து இடப்பக்கத்துக்கு தலைகீழா எழுதிட்டு இந்த எல்லா டிஜிட்டையும் 2 பவர்ஸால பெருக்கிட்டு போறது. முதல்ல நீங்க தொடங்கும் போது 2 to the power 0ல இருந்து ஆரம்பிக்கும். சரியா? அடுத்தது 2 to the power 1, 2 to the power 2, 2 to the power 3, 2 to the power 4, 2 to the power 5 பெருக்கி அந்த வேல்யூஸ எடுக்க போறோம். சரி. 2 to the power 0ங்கிறது 1, 1 into 1ங்கிறது 1. இது 2, அது 0ல தானே பெருக்கப்படுது, அப்ப 0 தான். 2 2ஆம் அடுக்குங்கிறது 4, அது 1ஆல பெருக்க 4. 2 3ஆம் அடுக்கு 8, அது 1ஆல பெருக்க 8. இது 0 தான். அந்த 0 இருந்துச்சுன்னா பெருக்கி வர்றது 0 தான் வரும். 2 into 5ங்கிறது 32, அது 1ஆல பெருக்க 32. இப்படி நம்மளுக்கு சில பெருமானங்கள் வருது. இந்த பெருமானங்கள் எல்லாத்தையும் கூட்டி விட்டால் 44ன்னு வரும். அப்போ இந்த துவித எண் குறிக்கிற தசம எண் 44. 45. மேல ஒரு 1 இருக்கு. அப்ப 45. அப்ப அதை குறிக்கிறதுக்கு அடியில இந்த மாதிரி சின்னதா ஒரு 10 போட்டு காட்டுவது உண்டு. இது துவித எண்ணை தசம எண்ணாக மாற்றும். ஓகே? உதாரணம் போட்டு இதை எழுதிட்டு இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு என்ன விட வருதுன்னு சொல்லுங்க. குயிக்கா செய்யலாம். நானும் செய்யறேன். இப்ப இது MCQல எல்லாம் வந்துருச்சுன்னா நான் மெனக்கட்டு உட்காந்து எல்லாத்தையும் தலைகீழ எழுதி அப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்க மாட்டேன். இங்கனே பெருமானத்தை போட வேண்டியதான். 2 to the power 0, 2 to the power 1ங்கிறது 2 தான். அடுத்து 2 to the power 2ங்கிறது 4, அடுத்து 3ங்கிறது 8, அடுத்து 16, அடுத்து 32, 64, 128.
இப்ப யோசிங்க, ஜீரோவோட உள்ளது எல்லாமே கேன்சல் ஆகி போயிடும். ஏன்? ஜீரோவால பெருக்கும்போது ஜீரோ தானே, மத்த எல்லாரையும் கூட்டணும். 2 to the power 0ங்கிறது 1, இங்க வந்து 1ன்னு போட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுனா எவ்வளவு தான் பார்க்க போறோம். அதை ஒருக்கா கூட்டிப்போம். அது மட்டும் தான் இங்க இருக்க வேலை. 8 இல்லாம போச்சு, அப்ப 4 வரும். 2 இல்லாம போச்சு, 1 வரும். எவ்வளவு வருது கூட்டி பாருங்க. 20, 52, 112, 116, 134, 154, 254, 255 வருதான்னு பாருங்க. வந்துச்சா? 1 4 5 21, 21ன்னா 53, 53, 113, 117, 245 245 தான் வரும். 245ன்னு வரும். சரியா? விலங்குதானே? இப்படிதான் துவித என்ன தசம என்ன மாத்துறது. இப்போ இதோட ரிவர்ஸ் தசம என்ன எப்படி துவித என்ன மாத்துறதுன்னு பார்ப்போம். அடுத்த சப்ஹெட்டிங் போட்டுக்கோங்க. தசம எண்ணை துவித எண்ணாக மாற்றும். டெசிமலா பைனரியா மாத்துறது. நம்ம மேல செஞ்ச உதாரணத்தையே திருப்பி எடுத்து செஞ்சு பார்ப்போம். அதே பெருமானம் வருதான்னு செக் பண்ணிக்கிற ஈஸிக்காக 45 எப்படி பைனரியா மாத்துறதுன்னு சொன்னா, முதல்ல நம்ம 2 to பவர்ஸால பெருக்கிட்டு போனோம் இல்லையா? இங்க என்ன செய்ய போறோம்னா 2ஆல பிரிச்சுட்டு போறோம். 2ஆல பிரிப்போம். 45 2ஆல பிரிச்சா எவ்வளவு? ஈவு 22. அப்ப மீதி எவ்வளவு வரும்? 1. 22 2ஆல பிரிச்சா ஈவு 11, மீதி 0. அதை 2ஆல பிரிச்சா 5 1, 2ஆல பிரிச்சா 2 1, 2ஆல பிரிச்சா 1 0. அப்போ இதே 2ஆல பிரிங்க 0 1ன்னு வரும். நம்மளுக்கு இங்க இருக்க ஈவுகள் முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு வந்திருக்க மீதிகள் தான். இந்த மீதிகளை கீழ இருந்து மேலேயே எழுதிவிடும். 1 0 1 1 0. அப்ப 45ங்கிற டெசிமல் நம்பர் இந்த பைனரி நம்பரால வகை குறிக்கப்படும். சரியா வருதான்னு பாருங்க. சரிதானே? அதே பெருமை. புரியுதா? இதே மாதிரி 245க்கு செஞ்சு பாருங்க. கீழ இருந்து மேல எழுதணும், மாத்தி எழுதி விட்டுறக்கூடாது. வந்துச்சா? ஓகே. அப்ப விலங்குதை எப்படி தசம என்ன துவித என்னாவும் துவித என்ன தசம என்னாவும் மாத்துறது? நம்ம பிசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இது போதுமான. சரிதானே? இதுக்கு மேலதிகமா எண்ம எண்கள், பதினர்ம எண்கள் பத்தி நீங்க ஐசிடில படிச்சிருப்பீங்க. அவ்வளவு பிசிக்ஸுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு இது தெரிஞ்சிருந்தா அதுவே தாரா. இதை சும்மா பேசிக்கா பிசிக்ஸ்ல சும்மா ஒரு சின்ன ஒரு டச் தான் பண்ணியிருக்காங்களே தவிர இதை வந்து பெரும்பாலும் அவங்க விளங்கப்படுத்த போகல. அதனால நம்மளும் லைட்டா பார்த்துட்டு போவோம். ஓகேவா? இப்ப இந்த தசம எண்ணுக்கு பதிலா பதின்ம எண்ணுங்கிற பேரும் யூஸ் பண்ணுவாங்க. அதையும் சும்மா ஞாபகம் வைக்கணும். 16 என்கிறது 16, அது வேற. பதின்ம எண்ணுன்னா 10. நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. பதின்ம எண்ணுன்னு சில வேளை ஒரு வார்த்தை உண்டு. அடுத்த சப்ஹெட்டிங் ஒன்று போடுங்க. இலக்க சமிஞ்ஞை ஒன்றின் வோல்ட் அளவு மட்டம். இது முக்கியமான ஒரு கன்செப்ட். இதுல நிறைய கேள்விகளும் வந்திருக்கு. இது தனியா நம்ம தலைப்பு போட்டு படிக்க வேண்டிய ஒரு தேவை இல்லை. ஆனா ஹைலைட்டா தெரியணுங்கிறதுக்காக தலைப்பு போட்டு சொல்றேன். இலக்க சமிஞ்ஞை ஒன்றின் வோல்ட் அளவு மட்டம். சரி, நம்ம சொன்னதானே இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து டிஜிட்டல் சிக்னல்ல தான் வேலை செய்யும் அப்படிங்கறத நம்ம சொன்னோம். அதுக்கு பிறகு நம்ம நம்பர் சிஸ்டம்ஸ் படிக்கும் போது கம்ப்யூட்டர்ஸுக்கு தெரிஞ்சது 0வும் 1ம் மட்டும்தான். வேற எந்த நம்பர் சிஸ்டமுமே அவருக்கு தெரியாது. 0வும் 1ம் மட்டும்தான் அவருக்கு தெரியும். அப்படிங்கிற விஷயமும் நம்ம சொன்னோம். இது ரெண்டுக்கும் இடையில ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. என்னன்னு சொன்னா, நீங்க நேரத்தோட ஏதாவது ஒரு டிஜிட்டல் எலக்ட்ரானிக் கம்போனன்ட்டுக்கு கொடுக்கிற அழுத்தத்தை கிராஃப் பண்ணி அதுக்கு வழங்குற சிக்னல் டிஜிட்டலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ 2 நிலைகளுக்கு இடையில மாறப்போகுது. நான் சொல்றேன் 0 வோல்ட்டுக்கும் 5 வோல்ட்டுக்கும் மாறுது. எப்படி மாறுதுன்னு சொன்னா, இந்த மாதிரியான ஒரு ஷேப்ல மாறுது, இந்த மாதிரியான ஒரு ஷேப்ல மாறுதுன்னு வச்சுக்கோ. இது அந்த கம்ப்யூட்டர் எப்படி எடுத்துக்கோன்னு சொன்னா, 0 வோல்ட் வார நிலைமை எல்லாம் 0ங்கிற நம்பர் மாதிரியும் 5 வோல்ட் வார நிலைமை எல்லாம் 1ங்கிற நம்பர் மாதிரியும் புரிஞ்சுக்கும். அப்போ இந்த இலக்க சமிஞ்ஞையால வகை குறிக்கப்படுற நம்பர் என்னன்னு கேட்டா, துவித எண்ணுல சொல்ற போது 010 1100 1 காணப்படும். அப்ப கம்ப்யூட்டர்ஸ் ஒரு டிஜிட்டல் சிக்னலை வழங்கும் போது அந்த சிக்னலை இந்த மாதிரி துவித எண்ணாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு பிறகுதான் கணிப்புகள்ல யூஸ் பண்ணும். கம்ப்யூட்டர்ஸ் வந்து என்னைக்குமே மெத்ஸ் தான். மெத்ஸை தான் அடிப்படையா வச்சுட்டு வேலை செய்யும். மெத்ஸ் இல்லாம கம்ப்யூட்டர்ஸ் இல்ல. அப்ப மெத்ஸ் செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் வேணும். ஏதாவது ஒரு சமிஞ்ஞைய நம்பர்ஸா மாத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன் சிஸ்டத்தை அவர் யூஸ் பண்ணுவார். விளங்குதா? இதைதான் சொல்றது இலக்க சமிஞ்ஞை வோல்ட் அளவு. ஓகே, இந்த விஷயத்த நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. சரிண்ணா. ஓகே, இப்போ ஒரு ஹெடிங் ஒன்று போட்டுக்கோ. இலக்க இலத்திரனியல் சுற்றுக்கள், டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சர்க்கிட். இலக்க இலத்திரனியல் சுற்றுக்கள். அதுல முதலாவது பாயிண்ட் எழுதுங்க. இலக்க சமிஞ்ஞைகளை கையாண்டு செயற்படும் சுற்றுக்கள் இலக்க இலத்திரனியல் சுற்றுக்கள் எனப்படும். இலக்க சமிஞ்ஞைகளை கையாண்டு செயற்படும் இலத்திரனியல் சுற்றுக்கள் இலக்க இலத்திரனியல் சுற்றுக்கள் எனப்படும். அதுக்கு மத்தவர் யாரு? ஒப்புளி. அனலாக் சிக்னல்ஸை கையாளுறவர் ஒப்புளி சுற்றுக்கள். இலக்க சிக்னல்ஸை கையாளுறவர் இலக்க சுற்றுக்கள். சரிதானே? இலக்க இலத்திரனியல் சுற்றுக்கள். ரைட்டா? அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. இவ்விலக்க இலத்திரனியல் சுற்றுக்களை அமைக்கும் போது பயன்படும் அடிப்படை அலகுகள்
அளவியற் படலைகள் அல்லது தர்க்க படலைகள் எனப்படும். அளவியற் படலைகள் அல்லது தர்க்க படலைகள் எனப்படும். இங்கிலீஷ்ல இதை லாஜிக் கேட்ஸ் சொல்லுவோம். சரிண்ணா. ஓகே, தர்க்க படலைன்னா என்னது? இப்போ நீங்க ஐசிடில எல்லாம் நீங்க எக்ஸாம் செஞ்சீங்க இல்லையா, ஆமாண்ணா. ஜிட் எல்லாம் செய்யும் போது தர்க்க படலைகள்லாம் இருந்திருக்கும், நல்லா செஞ்சிருப்பீங்க. அப்படின்னா என்ன அது? அந்த தர்க்க படலை உள்ளுக்கு என்ன இருக்கும் தெரியுமா அந்த விஷயம்? இல்லண்ணா. தர்க்க படலைன்னா என்னன்னா, உயர் வேகத்தில் செயற்படக்கூடிய சுவிட்சஸ், ஆளிகள், அவ்வளவுதான். உள்ளுக்கு 2-3 சுவிட்ச் இருக்கும். அது வந்து நம்ம கொடுக்குற இன்புட் சிக்னலின் படி ஃபாஸ்டா ஆன் ஆஃப் ஆகி ஃபாஸ்டா வேலை செய்யக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அப்ப என்னன்னா, தர்க்க படலைங்கிறது அடிப்படையில உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா உயர் வேகத்தில் தொழிற்படக்கூடிய ஆளிகள், அவ்வளவுதான் தர்க்க படலை. அப்ப எழுதுங்க, உயர் வேகத்தில் தொழிற்படக்கூடிய ஆளி சுற்றுக்களை தன்னகத்தே கொண்டுள்ளவையே தர்க்க படலைகள் ஆகும். உயர் வேகத்தில் தொழிற்படக்கூடிய ஆளி சுற்றுக்களை தன்னகத்தே கொண்டது. சரிண்ணா. இலத்திரனியல் உபகரணங்கள்ல இலக்க சமிக்ஞையை யூஸ் பண்ணி பயன்படுற எல்லா கருவிகள்லையுமே, எல்லா இலத்திரனியல் சாதனத்திலையுமே கட்டாயமா தர்க்க படலைகள் காணப்படும். சரியா? அப்ப எழுதுங்க, இலக்க சமிக்ஞையை கையாளக்கூடிய அனைத்து இலத்திரனியல் சாதனங்களிலும் தர்க்க படலைகள் காணப்படும். உதாரணமா சொல்றதா இருந்தா கம்ப்யூட்டர், கால்குலேட்டர், ரொபோ செய்யறதா இருந்தாலும் சரி, எல்லாமே. வாட்ச், டிஜிட்டல் வாட்ச் இருக்கு இல்லையா, கசியோ வாட்ச் எல்லாம் இருக்கு, நம்ம லைட் பத்த வச்சு விளையாண்டுட்டு இருப்போம், அந்த வாட்ச். அதே மாதிரி நம்ம போன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், அந்த மாதிரி டிஜிட்டல் டிவைஸ் எல்லாத்துலயுமே லாஜிக் கேட்ஸ் இருக்கும். சரி, இந்த லாஜிக் கேட்ஸ் வந்து டிஜிட்டலான டிவைசஸ் தானே, இலக்க சுற்றுக்கள் தானே. அதனால இதோட இன்புட்டும் அவுட்புட்டும் எப்பயுமே 2 அழுத்த மட்டங்களை மட்டுமே எடுக்கும். எழுதிக்கோ, தர்க்க படலைகள் இலக்க இலத்திரனியல் சாதனங்களாக இருப்பதால், இலக்க இலத்திரனியல் பகுதிகளாக இருப்பதால், இவற்றின் பெய்ப்புகளும் பயப்புகளும் 2 அழுத்த மட்டங்களை மட்டுமே எடுக்கக்கூடியதாக இருக்கும். தர்க்க படலைகள் இலக்க இலத்திரனியல் சாதனங்களாக இருப்பதால், தர்க்க படலைகள் இலக்க இலத்திரனியல் சாதனங்களாக இருப்பதால், இவற்றின் பெய்ப்புகளும் பயப்புகளும் 2 அழுத்த மட்டங்களை மட்டுமே எடுக்கும். இதோட இன்புட்டும் சரி அவுட்புட்டும் சரி 2 நிலைமைகளை மட்டும்தான் எடுக்கும். 2 அழுத்த மட்டங்களை மட்டும்தான் எடுக்கும். சரியா? அதே பாயிண்டோட சேர்த்து எழுதினாலும் பரவாயில்ல, இல்ல அடுத்த பாயிண்ட் எழுதினாலும் பரவாயில்ல. இவ்விரு அழுத்த மட்டங்களும் ஒன்று உயர்வு எனவும் மற்றையது தாழ்வு எனவும் குறிக்கப்படும். ஒன்ன வந்து உயர்வு, ஹை இன்புட் அல்லது அவுட்புட் அப்படின்னும், மத்தத லோ இன்புட் அல்லது அவுட்புட் அப்படிங்கிற பெயரால நம்ம சொல்லலாம். இவ்விரு அழுத்த மட்டங்களும் ஒன்று உயர்வு எனவும் மற்றையது தாழ்வு எனவும் அழைக்கப்படும். சரியா? பொதுவாக உயர்வு அழுத்தம் 1 எனவும் தாழ்வு அழுத்தம் 0 எனவும் குறிக்கப்படும். பொதுவாக உயர்வு அழுத்தம் 1 எனவும் தாழ்வு அழுத்தம் 0 எனவும் குறிக்கப்படும். அடுத்த பாயிண்ட் எழுதுங்க, ஒவ்வொரு படலையிலும், இப்படி எழுதுங்க, ஒவ்வொரு தர்க்க படலையிலும் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பெய்ப்பு முடிவிடங்கள் காணப்படும். 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பெய்ப்பு முடிவிடங்கள் காணப்படும். எல்லா தர்க்க படலையிலும் ஒரே ஒரு இன்புட் இருக்கலாம், அல்லது 1க்கு மேற்பட்ட இன்புட்டும் இருக்கலாம். சரியா? ஆனால் எல்லா தர்க்க படலையிலும் ஒரே ஒரு பயப்பு முடிவிடமே காணும். இன்புட் வேணா ஒன்னாவும் இருக்கலாம், நிறையவாவும் இருக்கலாம். ஆனா எல்லா தர்க்க படலையிலுமே அவுட்புட் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், ஒரே ஒரு முடிவிடம் தான் இருக்கும். சரியா? இதனால என்ன நடக்கும்? இதனால என்ன விளைவு? எல்லா தர்க்க படலையிலும் கிடைக்கிற அவுட்புட் ஒண்ணு 0வா இருக்கலாம் அல்லது 1ஆ இருக்கலாம். 2ல ஏதோ 1ஆ தான் இருக்கும். சரிதானே? அப்போ எல்லா தர்க்க படலையிலும் நம்மளுக்கு வெளியே வர அவுட்புட் ஒண்ணு 0ஆ இருக்கலாம் அல்லது 1ஆ இருக்கலாம். 2ல ஏதாவது ஒரு பெருமானத்தை தான் வச்சிருக்க முடியும். 2யுமே அவர் கொடுக்க முடியாது. 2ல ஏதாவது ஒண்ணு தான் ஒரு தர்க்க படலையில இருந்து நம்மளுக்கு அவுட்புட்டா கிடைக்கும். 2ல ஏதோ ஒரு அவுட். அதை உங்களுக்கு விளங்குற மாதிரி நோட் பண்ணிக்கோ. சரி, அடுத்த பாயிண்ட் எழுதுங்க, பலவிதமான தர்க்கப்படலைகள் காணப்பட்டாலும் நாட் அண்ட் ஆர் எனப்படும் 3 தர்க்கப்படலைகளே அடிப்படை தர்க்கப்படலைகளாக கருதப்படுகின்றன. பலவிதமான தர்க்கப்படலைகள் காணப்பட்டாலும் நாட் அண்ட் ஆர் ஆகிய 3மே அடிப்படை தர்க்கப்படலைகளாக கருதப்படுகின்றன. சரியா? ஆரம்பத்தில் இப்படி இருக்கு, ஆரம்ப காலங்களில் தர்க்கப்படலைகள் பொறிமுறை ஆளிகளை பயன்படுத்தியே உருவாக்கப்பட்டது. மெக்கானிக்கல் சுவிட்சஸ், அதாவது நம்ம லைட் சுவிட்ச் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி லைட் சுவிட்ச் மாதிரி மெக்கானிக்கல் சுவிட்சை யூஸ் பண்ணி தான் லாஜிக் கேட்ஸே உருவாக்கியிருக்காங்க. ஆரம்ப காலங்களில் பொறிமுறை ஆளிகளை பயன்படுத்திய தர்க்கப்படலைகள் உருவாக்கப்பட்டன. அதன் பின்னர் ரிலே சுவிட்ச், இத சொல்றது அஞ்சலி ஆளி, ரிலே சுவிட்ச்னா என்னன்னு சொன்னா, நம்ம ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் சமிக்ஞையை கொடுத்து அந்த சுவிட்சை ஆன் பண்ண முடியும். அதுக்கு நம்ம கையால அழுத்தி ஆன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை கொடுத்து அந்த சுவிட்சை ஆன் பண்ணி விடலாம். அது சொல்றது ரிலே சுவிட்ச். அந்த ரிலே சுவிட்சஸை வச்சு
தர்க்கப்படலைகள் உருவாக்குனாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, மெக்கானிக்கல் சுவிட்சா இருந்தாலும் சரி, ரிலே சுவிட்சா இருந்தாலும் சரி, ஃபாஸ்டா ஆன் பண்ணி ஆஃப் பண்றது கஷ்டம். அதோட துலங்கல் நேரம் ரொம்ப பெருசு. ஏன்னா நம்ம ஒரு சிக்னலை கொடுத்து ஆன் பண்ணணும், இல்லாட்டி நம்ம அழுத்தி ஆன் பண்ணணும். அப்ப டக் 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 டக்குன்னு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ அதோட துலங்கல் நேரம் கூட, அதாவது என்ன அர்த்தம்னா ஃபாஸ்டா அதால செயற்பட முடியாது. இதனால என்ன செய்யறாங்கன்னா, டிரான்சிஸ்டர்ஸை யூஸ் பண்ணி தர்க்கப்படலைகள் உருவாக்க தொடங்குது. ஆரம்பத்துல மெக்கானிக்கல் சுவிட்சஸ், அப்புறம் ரிலே சுவிட்சஸ், அதுக்கப்புறம் கடைசியா டிரான்சிஸ்டர்ஸ்ல வந்து நிக்கிறாங்க. எதனால டிரான்சிஸ்டருக்கு வராங்கன்னா, டிரான்சிஸ்டரையும் நம்ம ஆளியாக செயற்பட வைக்க முடியும். நம்ம அங்கேயும் ஒருக்கா பேசணும். அப்படி ஆளியாக செயற்பட வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சிக்னல் கொடுத்தாலே போதும். நிரம்பல் நிலைக்கும் துண்டிப்பு நிலைக்கும் மாறி மாறி அவுட்புட் வர மாதிரி நம்ம சிக்னல் கொடுத்தா போதும். அது குயிக்கா அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால ஃபாஸ்டா நம்ம தர்க்கப்படலைகளை இயங்க வைக்க முடியும். அப்ப டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி கடைசியா லாஜிக் கேட்ஸ் உருவாக்குறதுல வந்து நிக்கிறாங்க. சரியா? நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. சரிண்ணா. நம்ம அடுத்து ஒவ்வொரு கேட் பத்தியும் தனித்தனியா நம்ம படிக்கணும். ஆனா அதுக்கு முன்னுக்கு பூலியன் அல்ஜிப்ரான்னு ஒரு தலைப்பு போட்டுக்கோம். பூலியன் அட்சர கணிதம். எப்படி நம்மோட்டு மெத்ஸ்ல வந்து அட்சர கணித கோவைகள்லாம் சுருக்குறது, விரிச்செழுதுறது, காரணிப்படுத்துறது, அட்சர கணித பின்னங்கள், அப்படியெல்லாம் எல்லா வேலைகளுமே ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையுமே செய்யறோமோ, அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸோட சம்பந்தப்பட்ட மேத்தமெட்டிக்ஸுக்கு பூலியன் அல்ஜிப்ரா, பூலியன் அட்சர கணிதம் பயன்படுத்தப்படுது. அது எப்படி வேலை செய்யும், அவரோட ஆபரேஷன்ஸ் என்ன, அதை யூஸ் பண்ணி என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்த ஒருக்கா பார்த்துட்டு அப்புறம் கேட்ஸுக்கு போவோம். ஈஸியா இருக்கும். அப்ப தலை போட்டுக்கோம் பூலியன் அல்ஜிப்ரா. இதெல்லாம் கடல் மாதிரி பரப்புகள், சரிதானே? சின்ன சின்ன விஷயங்கள் கிடையாது, பெரிய பெரிய பரப்புகள். இதை ஃபுல்லாவே ஒரு கோர்ஸா படிக்கிறதுக்கு கூட யூனிவர்சிட்டிஸ்ல கோர்சஸ் இருக்கு. ஆனா அதை சும்மா நம்ம டச் பண்ணிட்டு தான் போறோம், ஒரு தூசி தான் நம்ம பார்த்துட்டு போறோம். தமிழ்ல இதை பூலியன் அட்சர கணிதம்னு சொல்றோம். சரியா? நம்ம பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தான் பார்க்க போறோம். நீங்க வேணா சின்ன ஒரு நோட்டுன்னு போட்டு வைங்க. கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட கணிப்புகள் இல்லாட்டி கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அட்சர கணித கணிப்புகளை செய்யறதுக்கு பூலியன் அட்சர கணிதம் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, இது என்னதான் பெருசா இருந்தாலும் நம்ம பேசிக்கான சில விஷயங்கள் மட்டும் தான் பார்க்க போறோம். அது மட்டும் தான் தேவை. அதுவும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான். முதலாவது என்னன்னா, போடுங்க நாட். நொட்டுங்கிற செய்கை, நொட் ஆபரேஷன். இது என்ன பண்ணும்னா, நம்ம வழங்குற சிக்னலுக்கு புறமாற்றை தரும். அதாவது ரெண்டு சிக்னல் மட்டும்தானே இங்க இருக்கு. ஒன்னு 0 இல்லாட்டி 1. அதாவது ஒன்னு ஹை வோல்டேஜ் இல்லாட்டி லோ வோல்டேஜ், ரெண்டுல ஏதோ ஒன்று. இந்த நொட் என்ன பண்ணும்னு சொன்னா, நம்ம லோவை கொடுத்தா ஹை அவுட்புட்ல தரும், ஹைய கொடுத்தா லோவா அவுட்புட்ல தரும். அந்த செய்கை தான் சொல்றது நொட். ஓகே, நீங்க உங்களுக்கு விளங்குற மாதிரி எழுதிட்டு இதுக்கான உண்மை அட்டவணையை போட்டு ட்ரூத் டேபிள்னு சொல்றது. இன்புட்டையும் அவுட்புட்டையும் நம்ம ஒரு டேபிளா கொடுத்தா அது சொல்றது ட்ரூத் டேபிள். நம்ம ஏங்குற ஆபரேஷன் தான் செய்யற ஆபரேஷனா இருந்தா, இன்புட்டா இருந்தா, நொட்டுங்கிறத ஏ பார்னு நம்ம குறிக்கும். சரியா? நொட் என்ன பண்ணும், நம்ம கொடுக்கறது விட்டு புறமாற்றை தரும். நம்ம 0 கொடுத்தா 1 தரும், 1 கொடுத்தா 0. இதுதான் உண்மை அட்டவணை. நொட்டு டு உண்மை அட்டவணை போட்டுட்டு கீழே ஒரு நோட் ஒன்று எழுதிக்கோங்க. நொட் ஆபரேஷன் செய்யறதுக்கு ஒரே ஒரு இன்புட் இருந்தா போதும். ஒரு இன்புட் கொடுத்தாலே அதோட புறமாற்றம் அவர் தருவார். நம்ம வந்து 2 இன்புட்டோ 3 இன்புட்டோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நொட் ஆபரேஷன் செய்யறதுக்கு ஒரே ஒரு இன்புட் தான் வேணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கடைசி சொன்ன நோட்டை எழுதிட்டீங்களா? ஓகே. ரெண்டாவது ஆர். இந்த நாட் ஆர் அண்ட் அதெல்லாம் எழுதும்போது எல்லாமே கேபிட்டல்ல எழுதணும். இருக்குன்னு ஆர்ங்கிற ஆபரேஷன் கூட்டலுக்கு ஒப்பானதுன்னு எழுதிக்கும். கூட்டலுக்கு ஒப்பானது. கூட்டல் அப்படிங்கிற ஆபரேஷன் செய்யறதுக்கு நம்மளுக்கு 2 ஆப்பரண்ட்ஸ் வேணும் இல்லையா? 2 நம்பர்ஸ் வேணும். 2 நம்பர்ஸ் தான் கூட்ட முடியும். ஒரே ஒரு நம்பர் எடுத்து உங்களால கூட்ட முடியாது. ஒரு நம்பரை இன்னொரு நம்பரோட தான் கூட்ட முடியும். அப்ப 2 பேர் தேவை. அதே மாதிரிதான் இங்கேயும் பூலியன் அல்ஜிப்ரால ஆர்ங்கிற செய்கையை செய்யறதுக்கு 2 இன்புட்ஸ் வேணும். நான் சொல்றேன், ஒரு இன்புட் ஏ, இன்னொரு இன்புட் பி. இந்த ஆர் செய்கை என்ன செய்யணும்னு சொன்னா, ஏங்கிற சிக்னலையும் பிங்கிற சிக்னலையும் கூட்டி தரும். அப்ப வெளியே வர ஃபங்க்ஷன் அதை எஃப்னு போட்டா அது ஏ பிளஸ் பி ஆக காணப்படும். இப்போ இந்த ஏக்கும் பிக்கும் வரக்கூடிய பைனரி சேர்மானங்களை எழுதுறதுக்கு நான் ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். என்னன்னு சொன்னா, ஏ போடுங்க 0011, பி போடுங்க 0101. அப்போ 0வையும் 1ஐயும் அமைத்து உருவாக்கக்கூடிய வெவ்வேறு சேர்மானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏயும் 0 பியும் 0வா இருக்குது இது, A0 B1 இருக்குது இது, A1 B0 இருக்குது இது, ரெண்டுமே 1 இருக்குது இது. அப்படி வெவ்வேறு சேர்மானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஆர்ங்கிற செய்கை அவுட்புட் என்ன தரும்? ஏயும் பியும் கூட்டி தானே தரப்போகுது. ஏயும் பியும் கூட்டி தருதுன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க 0 0, ரெண்டையும் கூட்டினா 0, 0வையும் 1ஐயும் கூட்டினா 1, 1ஐயும் 0வையும் கூட்டினா 1, 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2ன்னு போட்டுறது இல்லை. 1ங்கிறது ஹை வோல்டேஜை குறிக்கிறதுக்கான குறியீடு. ஹை வோல்டேஜையும் ஹை வோல்டேஜையும் கூட்டினா ஹை வோல்டேஜ் தான் வரும், அதாவது 1 தான் வரும். சரி தானே? 1ஐயும் 1ஐயும் கூட்டி 2ன்னு போட்டு உட்கார்ந்து இருக்கிறது இல்ல. 1ஐயும் 1ஐயும் கூட்டினா
1. அது ஹை வோல்டேஜை குறிக்கிறதுக்கான குறியீடு. அப்போ ஆர் ஆபரேஷனுக்கான உண்மை அட்டவணை இந்த மாதிரி வரும். விளங்குதா? ஆமாண்ணா. ஓகே, போட்டுன்னு சொல்லுங்க. எழுதிட்டேண்ணா. ஓகே, 3வது அண்ட் பார்க்கணும். ஆனா அண்டுக்கு முன்னுக்கு நார பார்த்திருப்போம். NOR. அதாவது என்னன்னா ஆர் விட்டு தலைகீழ சொல்றது நார். ஆர் என்ன பண்ணும், நம்ம 2 இன்புட்டை கொடுக்கும் போது அது ரெண்டையும் கூட்டி தரும். ஆனா நார் என்ன பண்ணும்னு சொன்னா கூட்டி வார விடைய புறம் மாற்றி பிறகு அது அவுட்புட்ல. சரியா? அதாவது நீங்க உண்மை அட்டவணை போடும்போது விளங்கும். இது A Bன்னு 2 இன்புட் இருக்கு. அவுட்புட்ல வர்றது ஏயையும் பியையும் கூட்டி அதை விட்டு புறமாட்டு. சரியா? அப்ப நம்ம இந்த அட்டவணையை ஃபில் பண்ணி பார்ப்போம். 0 0 1 1 0 1 0 1 0 0 இருந்தா ரெண்டையும் கூட்டும் போது 0, அதோட புறமாற்றம் எடுத்தா 1. 0 1 இருந்தா அது ரெண்டையும் கூட்டும் போது 1, அதோட புறமாற்றம் எடுத்தா 0. 1ஐயும் 0வையும் கூட்டும் போது 1ன்னு வரும், அதோட புறமாற்றம் எடுத்தா 0. 1ஐயும் கூட்டினா 1 தான், அதோட புறமாற்றம் எடுத்தா 0. அப்ப நார் கேட்டோட அவுட்புட் இந்த மாதிரி கிடைக்கும். நார் கேட்ல நார் ஆபரேஷன் இந்த அவுட்புட்டை நம்மளுக்கு தரும். சரிண்ணா. சரியா? நம்ம ஆபரேஷனுக்கு முன்னுக்கு ஒரு என் போட்டு வந்தால் ஞாபகம் வச்சுக்கணும், அந்த ஆபரேஷனை புறமாற்றி அவுட்புட்ல தரும் அப்படிங்கிறது. சரிதானே? 4வது போடுங்க அண்ட். அதுல எழுதிக்கோங்க, இது பெருக்கல் கணித செய்கைக்கு ஒப்பானது. பெருக்கல் கணித செய்கைக்கு ஒப்பானது. பெருக்கல் செய்யறதுக்கும் நம்மளுக்கு குறைஞ்சது 2 பேராவது வேணும். ஆகவே இந்த பெருக்கல் கணித செய்கையை பூலியன் அல்ஜிப்ரால செய்யறதுக்கும் குறைஞ்சது 2 இன்புட்டாவது வேணும். ஏபின்னு 2 இன்புட்டா எடுத்து யோசிப்போம். இது ஏ, இது பி. இது விட்டு அவுட்புட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு சொன்னா ஏ டாட் பி. ஏயும் பியும் பெருக்கி தரும். ஏக்கும் பிக்கும் வரக்கூடிய சேர்மானங்கள் எழுதி பார்ப்போம். சரி, அவுட்புட்ல வரதை யோசிங்க. ஏயும் 0 பியும் 0 பெருக்குனா 0. A0 B1 பெருக்குனா 0. A1 B0 பெருக்குனா 0. ஏயும் 1 பியும் 1 பெருக்குனா 1. அப்ப இதுதான் அண்ட் கேட்டுக்கான உண்மை அட்டவணையாக காணப்படும். இதே மாதிரி நாண்டுக்கு எழுதி பாருங்க. அவுட்புட்ல என்ன வரும்னு நினைக்கிறீங்க? 1 1 1 0. 1 1 1 0. அத ஃபங்க்ஷனை சொன்னா A dot B முழுவதுக்கும் பார். சரியா? இப்போ நீங்க இப்படி யோசிக்க கூடாது. A டாட் பி முழுவதின் பார இப்படி எழுதலாமா, A பார் டாட் பி பார் இப்படி எழுதலாமான்னு கேட்டா இல்ல, அது இல்ல. அது ரெண்டுமே வேற வேற அர்த்தங்கள், வேற வேற வேல்யூஸ். நம்ம பூலியன் அல்ஜிப்ரால கோவைகள் எழுதும்போது, பூலர் கோவைகள் எழுதும்போது பார்ப்போம். A டாட் பியும் அவருக்கு பார் எடுக்கிறது, A டாட் பி பெருக்கிட்டு பார் எடுக்கிறதும் தனித்தனியா பார் எடுத்து பெருக்கிறதும் சமன் கிடையாது. சரிதானே? நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முழுவதுக்கும் பார். ரைட்டா? இப்ப ஏக்கும் பிக்கும் நம்ம சேர்மானங்களை எடுத்து அவுட்புட் ஒருக்கா பார்த்தால் 1 1 1 0 பெருக்கி அதை புறமாற்றி அவுட்புட்ல தரும். இது நேண்ட். சரியா? இதுக்கு மேலதிகமா இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க ஸ்பெஷல் ஆனவங்க, அவங்க கொஞ்சம் விசேடமானவங்க, அவங்க எக்ஸ்க்ளூசிவ் ஆனவங்க. அதனால இதை சொல்றது எக்ஸ்க்ளூசிவ் கேட். இந்த எக்ஸ்க்ளூசிவ் கேட்ஸை நம்ம குறிக்கிறதுக்காக எக்ஸ்ங்கிற குறியீடை போட்டு அந்த பேரை எழுதும். அப்படி இருக்கக்கூடிய 2 ஆபரேஷன்ஸ் என்னென்னு சொன்னா எக்ஸ்ஓஆர் கேட்டும் அல்லது எக்ஸ்ஓஆர் ஆபரேஷனும் எக்ஸ் நார் கேட்டும். சரியா? எக்ஸ் நார் கேட்டும் இருக்கு, அல்லது எக்ஸ் நார் ஆபரேஷனும் இருக்கு. சரியா? இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது வரைக்கும் எழுதிட்டு சொல்லுங்க, நான் இதை தெளிவா உங்களுக்கு சொல்லணும். எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட், எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் எக்ஸ்ஆர் கேட், எக்ஸ் நார் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒண்ணு. இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? ஓகே. இந்த எக்ஸ்ஓஆர் கேட் என்ன செய்யும்னு சொன்னால் 2 இன்புட் கண்டிப்பா வேணும். இதுக்கும் 2 இன்புட் வேணும். ஏயும் பியும் தான் நம்ம கொடுக்குற இன்புட்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது அவுட்புட்ல வார ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னால் ஏ பார் பி பிளஸ் ஏ பி பார். தெளிவா எழுதிக்கோங்க, எழுதி பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏயும் பியும் இன்புட்டா எக்ஸ்ஓஆர் கேட்டுக்கு இருந்தா அவுட்புட்ல வர ஃபங்க்ஷன் ஏ பார் பி பிளஸ் ஏ பி பார். சரியா? இதோட உண்மை அட்டவணை எழுதி பாருங்க எப்படி வரும். ஏ 0 இருக்கும் போது ஏ பார் 1, பி 0. அப்போ ஏ பார் பிங்கிறது 0 பிளஸ் ஏங்கிறது 0, பி பார்ங்கிறது 1, அது ரெண்டையும் பெருக்கி வர்றது 0. அப்ப 0 பிளஸ் 0 0. அடுத்து ஏ 0 இருக்கும்போது ஏ பார் 1, பியும் 1, அது ரெண்டையும் பெருக்க வர்றது 1 பிளஸ் ஏ 0, பி பாரும் 0, அப்ப அது ரெண்டையும் பெருக்க வர்றது 0. அப்ப 1 பிளஸ் 0 1. அடுத்தது ஏ 1 இருக்கும்போது ஏ பார் 0, பி 0, ரெண்டையும் பெருக்க வர்றது 0 பிளஸ் ஏங்கிறது 1, பி பார்ங்கிறது 1, ரெண்டையும் பெருக்க வர்றது 1. அப்ப 0வையும் 1ஐயும் கூட்டினா 1. ஏ பி 2 பேரும் 1 இருக்கும்போது ஏ பார் 0, அப்ப ஏ பார் இன்டூ பி 0, பி பாரும் 0, அப்ப ஏ இன்டூ பி பார் 0. அப்ப அது ரெண்டையும் 0வையும் கூட்டுறது 0. அப்ப நம்மளோட உண்மை அட்டவணை இந்த மாதிரி வரும். இப்ப இதை நல்லா கவனிச்சு பார்த்தால் ஒரு முக்கியமான விஷயம் இதுல இருந்து விளங்கும். என்னன்னா நம்ம இன்புட் ரெண்டுமே ஒரே பெருமானங்களா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவுட்புட் 0. இன்புட் ரெண்டுமே ஒரே பெருமானமா இருந்தா அவுட்புட் 0. இன்புட் ரெண்டும் வேற வேற பெருமானங்களா இருந்தா அவுட்புட் 1. இன்புட் ரெண்டுமே வேற வேற பெருமானங்களா இருந்தா அவுட்புட் 1. இப்ப நீங்க ஒரு சுற்று ஒண்ணு செய்றீங்க, அந்த சுற்றுல அழுத்தங்கள் சமனா இருக்கும்போது லைட் ஆஃபா இருக்கணும்,
ஒரு அழுத்த வேறுபாடு வரும்போது லைட் ஒன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் இந்த எக்ஸ்ஓஆர் கேட்டை போடுறோம். ரெண்டு அழுத்தமே சமனா இருக்கும்போது, அதாவது இன்புட்ல வழங்குற ரெண்டு அழுத்தமுமே ஒரே அழுத்தமா இருக்கும்போது வெளியே வர சிக்னல் 0 ஆஃப். அது ஒன்னுங்கிற இன்புட் கிடைச்சிருந்தாலும் சரி, ஆஃப்ங்கிற இன்புட் கிடைச்சிருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே ஒரே அழுத்தமா, அவுட்புட் 0. ஆனா அந்த அழுத்தத்துல வித்தியாசம் இருந்தா, டிஜிட்டல் தானே, ஒன்னு 0வாவும் மத்தது 1 ஆகும், அல்லது ஒன்னு 1 ஆகும் மத்தது 0வாவும் இருந்தா அவுட்புட்ல உங்களுக்கு 1 கிடைக்கும். இதுதான் எக்ஸ் ஆர் கேட். புரிகிறதா? ஆமாண்ணா. சரியா? அதை வந்து நீங்க தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு பேருமே ஒரே இன்புட் சிக்னலா இருந்தா 0 தான் வரும். அது 0 இருந்தாலும் சரி, 1 இருந்தாலும் சரி, 0 தான் வரும். இன்புட் சிக்னல்ஸ் வந்து வேற வேற சிக்னல்ஸா இருந்தா அப்பதான் 1 வரும். அது தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. சரிண்ணா. சரியா? இதே மாதிரி அடுத்தவர் யாருன்னா எக்ஸ் நார் ஆபரேஷன். இதோட ஃபங்க்ஷனையும் நம்ம தெளிவா எழுதி வச்சுப்போம். ஏ பார் பி பார் பிளஸ் ஏ. உண்மை என்னன்னு கேட்டா எக்ஸ் நார்ங்கிறது எக்ஸ் ஆர் விட்டு புறமாட்டு, அதாவது ஏ பார் பி பிளஸ் ஏ பி பார் இத்தனை எக்ஸ் ஆர் அவுட்புட். இதுக்கு ஒட்டு மொத்தமா ஒரு பார் எடுத்தா அதை தான் சொல்றது எக்ஸ் நார்னு. ஆனா நம்ம பூலியன் அல்ஜிப்ராவை யூஸ் பண்ணி இதை சுருக்கி எடுக்க நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு கோவை பெறப்படும். இதையும் எழுதுங்க, இதையும் எழுதுங்க, இதை ஞாபகம் வச்சு இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பாக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதோட உண்மை அட்டவணை எழுதி பாருங்க. நீங்களே யோசிச்சு எழுதி பாருங்க. நம்ம எக்ஸ் ஆருக்கு எழுதி இருக்கனால இதுக்கு நேரடியா எழுதணும். அதை பார்த்து அதோட புறமாற்றம் எழுதி விட்டீங்கன்னா சரி. அப்படி எழுதாம இந்த ஃபங்க்ஷனோட யோசிச்சு எழுதி பாருங்க. ஏ இதா இருக்கு, ஆகவே ஏ பார் இதுவா இருக்கும், பி பார் இதுவா இருக்கும், அப்படி யோசிச்சு எழுதி பாருங்க. எழுதி பார்த்துட்டு சொல்லுங்க. நானும் எழுதுறேன், நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. சரியான்னு பார்க்க செக் பண்ணீங்கன்னா சரி. எக்ஸ் ஆருக்கு 0 1 1 0ன்னு இருக்கா, அப்ப இங்க 1 0 0 1ன்னு வரும். சரியா? அதை நம்ம இப்படி செய்யும். ஏயும் பியும் 0 இருந்தா ஏ பாரும் பி பாரும் பெருக்கும் போது 1ன்னு வரும். பிளஸ் 0 0 0. அப்ப 1ஐயும் 0ஐயும் கூட்டினா 1. ஏ பார் வந்து 1, அதாவது ஏ 0 இருக்கும்போது ஏ பார் 1, பி 1 இருக்கும்போது பி பார் 0. ஆகவே அதை ரெண்டையும் பெருக்கும் போது 0. ஏயும் பியையும் பெருக்கும் போது அப்பயே 0 0 0 கூட்டினா 0. ஏ 1ஆவும் பி 0வா இருக்கும்போது ஏ பார் 0 பி பார் 1 பெருக்குனா 0. ஏ பி ரெண்டையும் பெருக்குனா அப்பயும் 0 ரெண்டையும் கூட்டினா 0. ஏயும் பியும் 1 இருக்கும்போது ஏ பார் 0 பி பார் 0 ரெண்டையும் பெருக்குனா 0. ஏயும் பியையும் பெருக்குனா 1. அப்ப 0வையும் 1ஐயும் கூட்டினா 1. அப்போ உண்மை அட்டவணை இந்த மாதிரி பெறப்படும். இப்போ இதுல நல்லா கவனிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரெண்டு பேருமே ஒரே பெருமானங்களா இருக்க இந்த ரெண்டு இன்புட்ஸுக்கும் 1ங்கிற வேல்யூ கிடைச்சு. வேல்யூஸ் மாறும் போது 0 அவுட்புட்டா கிடைக்கும். எக்ஸ்ஆர் விட்டு புறமாற்று. அந்த விஷயத்தையும் மேல எக்ஸ்ஆருக்கு எழுதுன மாதிரியே ஒரு சென்டென்ஸ் கடைசியா எழுதி முடிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி. இப்போ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் ஒவ்வொரு கேட்டா பார்ப்போம் இல்லையா? ஒவ்வொரு கேட்டா பார்ப்போம். கேட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பூலர் கோவைகளை எழுதணும். ரைட்டா? சின்ன ஒரு சப்ஹெட்டிங் மாதிரி போட்டுக்கோங்க. தர்க்க படலைகள். இத தருக்க அப்படின்னு எழுதுவாங்க. தருணா கண்ணா காணாது, ரெண்டும் ஒண்ணு தான். தர்க்க இல்லாட்டி தருக்க படலை. அளவியற்படலைகள்னு சொல்லுவது உண்டு. லாஜிக் கேட். சரியா? முதலாவது போட்டுக்கோங்க நாட் படலை, நாட் கேட், நாட் படலை. சரியா? நொட்படலை விட்டு சுற்று குறியீடு அப்படின்னு போட்டு வரைஞ்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? ஒரு முக்கோடு. இது ஒப்பாம்பட்டு குறியீடு மாதிரி நீங்க யோசிச்சிடக்கூடாது. அந்த மாதிரிதான் இருக்கும், ஆனா இது சின்ன சைஸ்ல இருக்கும். சரியா? ஒரு இன்புட்டா இருக்கும் நாட் கேட்டுக்கு. முன்னுக்கு ஒரு வட்டமும் இருக்கும். இந்த வட்டம் ஒரு தர்க்க செய்கையை செஞ்சு அதை புறமாற்றி தருது அப்படிங்கறத குறிக்கிறதுக்காக பயன்படுத்துவோம். இந்த வட்டம் தான் புறமாற்றலை குறிக்கிற குறியீடு. நாட் கேட் வந்து புறமாற்றல் வேலையை தானே செய்யுது, அதனால இந்த வட்டம் அங்கே இருக்கும். இதுதான் சுற்று குறியீடு. சுற்று குறியீடுன்னு போட்டு இதை வரைஞ்சுக்கோ. சரியா? இது விட்டு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரியும் என்னது. நம்ம இன்புட்ல வழங்குறது ஏ ஆக இருந்தால் அவுட்புட்ல வர ஃபங்க்ஷன் ஏ பாராக பெறப்படும். இந்த ஏ பாருங்கிற குறியீடு புறமாற்றை குறி. இங்கிலீஷ்ல அதை இன்வர்ஷன் சொல்றோம். எழுதுங்க. பெய்ப்பில் வழங்கப்படும் சமிக்ஞை ஏ எனில் பயப்பில் ஏ பார் கிடைக்கும். இது நம்மளோட இன்புட், இது நம்மளோட அவுட்புட். பயப்பில் ஏ பார் கிடைக்கும். இங்கு ஏ பார் புறமாற்றலை குறிப்பதற்கான சமிக்ஞை. இல்லாட்டி ஏ பார் ஏ சமிக்ஞையின் புறமாற்றை குறிக்கிறது. பிராக்கெட்ல இன்வர்ஷன் போட்டு புறமாறல் அல்லது நேர்மாறல் ஏதாவது ஒரு வார்த்தை. சரி. உண்மை அட்டவணைன்னு போட்டு உண்மை அட்டவணை தெரிந்த அதே வரைஞ்சுக்கோ. இங்க ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கதால நம்மளுக்கு ரெண்டு சேர்மானங்கள் தான் இருக்கு. என்னென்ன? ஏ 0 இருக்குது, ஏ 1 இருக்கு. அப்ப நம்மளுக்கு வரப்போற அவுட்புட், வெளியே வர அவுட்புட் ஃபங்க்ஷன் நேர்மாறலை தரும். 0 1ன்னு நம்ம இன்புட் கொடுத்தா 1 0 நமக்கு தான் ட்ரூத் டேபிள். சரியா? ஓகே. அது கீழே ஒரு நோட்டுன்னு போடுங்க. நொட்படலையினை பின்வரும் ஆழி சுற்றினால் செய்து காட்ட முடியும். நொட்படலையினை பின்வரும் ஆழி சுற்றினால் செய்து காட்ட முடியும். அப்படி போட்டு இந்த படத்தை வரையும் நீட்டா வரைஞ்சுக்கோங்க. சரியா? இது ஒரு சுவிட்ச், இது ஒரு மின்குமிழ், பேட்டரி, அப்படி இருக்கு ஒரு ஆழிச்சு. சரியா? இதுல நம்ம இந்த சுவிட்சை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா இன்புட்டா மாத்த போறோம். சுவிட்ச் ஒன்னா இருந்தா 1 சொல்றோம், சுவிட்ச் ஆஃபா இருந்தா 0 சொல்றோம். இந்த மின்குமிழ் தான் நம்மகிட்ட அவுட்புட்.
மின்குமிழ் ஒளிர்ந்தா ஒன்னுன்னு சொல்றோம், மின்குமிழ் ஒளிராட்டி ஆஃப்னு படத்தை போட்டு சொல்லுங்க. சரிண்ணா. சரி, இப்ப யோசிச்சு பார்ப்போம். ஆரம்பத்துல சுவிட்ச் ஓப்பனா இருக்கு, அப்ப இந்த மின்குமிழ் ஒளிருமா இல்லையா? ஒளிரும். எப்படி? பேட்டரியில இருந்து வர கரண்ட் மின்குமிழ் கூடாதானே ஓடணும், ஆகவே மின்குமிழ் ஒளிரும். அப்போ நம்ம இன்புட்ல கொடுக்கறது ஆஃப் 0, ஆனா அவுட்புட்ல ஒளிருது, ஆகவே 1. பேட்டரியில இருந்து வர கரண்ட் ஃபுல்லா எது கூட ஓடணும்? லைட்டு கூட தான் ஓடணும், ஆகவே லைட்டு ஒளிரும். அப்போ சுவிட்சை திறந்து வைக்க லைட்டு ஒளிருது. என்ன அர்த்தம்? இன்புட்ல 0 கொடுக்க அவுட்புட்ல 1 வரும். அதே மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்க, இப்பயும் பேட்டரியில இருந்து வர கரண்ட் ஓடணும். எது வழியா ஓடும்? சுவிட்சு கூட தான் போகும், லைட்டு கூட போகாது. ஏன்? லைட்டுக்கு சாதாரணமாவே ஒரு தடை இருக்கும் இல்லையா? அந்த தடையில வலு விரயமாகிறதால தானே நம்மளுக்கு வெளிச்சம் வருது. ஆகவே தடை கூட போறதுக்கு கரண்ட் என்னைக்குமே ஆசைப்படாது, அது தடை இல்லாத சுவிட்சு கூட போறதுக்கு தான் பார்க்கும். சுவிட்சுக்கு தடையெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வயருக்கெல்லாம் தடை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ லைட்டு கூட ஓட வேண்டிய கரண்ட் எல்லாமே சுவிட்சு கூட ஓட போகுது. அப்ப லைட்டு கூட கரண்டே ஓடாது, ஆகவே லைட் ஒளிருமா? ஒளிராது. நம்ம சுவிட்ச் இங்க போடுறோம், ஆனா லைட் ஒளிரல. அதாவது இன்புட்ல 1, அவுட்புட் 0. அப்ப என்ன நடக்குது? நல்லா யோசிச்சு பாருங்க. சம்மரைஸ் பண்ணி பார்த்தா இன்புட்ல 0 கொடுக்க அவுட்புட்ல 1, இன்புட்ல நம்ம 1 கொடுக்க அவுட்புட்ல 0. இதுதான் நொட்படலை செய்யற வேலை. ஆகவே நொட்படலை செய்யற வேலையை இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஆழி சுற்றால எடுத்து காட்ட முடியும். விளங்குதா? ஓகே, அந்த விஷயத்த உங்களுக்கு விளங்குற மாதிரி எழுதிக்கோங்க. ஆழி சுற்றா வரைஞ்சிருப்பீங்க, வரைஞ்சிட்டு அது கீழே விளங்குற மாதிரி நோட் பண்ணிங்க. ஓகே, நாட் கேட்னு பேசுறோம் இல்லையா? இந்த நாட் கேட் அடிப்படையில யார்? விரைவாக தொழிற்படக்கூடிய ஒரு ஆழி சுற்று. இது நம்ம பேசணும். அதுக்கு பிறகு நம்ம சொன்னோம், இந்த ஆழி சுற்றுக்கள்ட்டு துலங்களை கூட்டிக்கிறதுக்காக அல்லது துலங்கள் நேரத்தை குறைக்கிறதுக்காக ஆழி சுற்றுக்கள் டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி செய்யறோம் அப்படின்னு நம்ம பேசணும். ஆனா நம்ம டிரான்சிஸ்டர் படிக்கும் போது நேரடியா ஒரு டிரான்சிஸ்டரே நாட் கேட்டா பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம ஒரு நாள் சொன்னோம். அப்ப நாட் கேட்னா உண்மையில என்ன நம்ம எல்லாத்தையும் சொல்றோமே, ஆழி சுற்றுன்றோம், அப்புறம் டிரான்சிஸ்டர்ன்றோம். டிரான்சிஸ்டரை வந்து நேரடியா அப்படியே நாட் கேட்டை பயன்படுத்தலான்றோம். உண்மை என்னன்னா, நாட் கேட்டுங்கிறது ஒரு டிரான்சிஸ்டர். சரியா? அது எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். நொட்படலை ஒன்றினை உருவாக்குதல்னு தலைப்பு போட்டு சரியா போட்டுட்டு நான் இப்ப வரைகிற படத்தை வரைஞ்சுக்கோங்க. ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி ஒரு நொட்படலையாக வேலை பயன்படுத்தப்படுது. இந்த ஏங்கிறத நம்ம விட்டு இன்புட், இதுதான் நம்ம விட்டு இன்புட். அப்ப அவுட்புட் யாருன்னு கேட்டா, இந்த டிரான்சிஸ்டர்கிட்ட அவுட்புட் வெளியே எடுப்போம் இல்லையா, இதுதான் வி அவுட், இதுதான் அவுட்புட். ஓகேவா? எனக்கு சொல்லுங்க, இந்த ஏங்கிற தொடுசாவி தொடுறதுக்கு 2 இடங்கள் இருக்கு. ஒண்ணு எக்ஸ தொடலாம் அல்லது வைய தொடலாம். எக்ஸ தொட்டா எக்ஸ்ல எவ்வளவு அழுத்தம்? +5 volt. வைய தொட்டா வையில் எவ்வளவு அழுத்தம்? 0. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம தொடுசாவி ஏய 5 வோல்ட்ல தொடரோம்னு வச்சுக்கோங்களேன், ஆர்பி கூடாக கரண்ட் ஓடுமா? சொல்லுங்க. ஓடும். ஆர்பி கூடாக கரண்ட் ஓடுனா ஆர்சி கூடாக கரண்ட் ஓடுமா? ஓடும். பெரிய கரண்ட் ஒண்ணு ஓடும். அப்ப இந்த 5 வோல்ட்ல, மொத்த 5 வோல்ட்ல ஆர்சி தடையில அழுத்தம் விழப்போகுது. ஆமா தானே? அழுத்தம் விழுந்ததுக்கு பிறகு வி அவுட்ல என்ன மிஞ்சும்? அதாவது விஆர்சி. இப்போ 5 வோல்ட்ல தான் மேக்சிமம் நிரம்பல் நிலை அடையிற வோல்ட்ல ஒண்ணு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆர்சியில மொத்த அழுத்தமே விழுந்துரும். அப்ப வி அவுட் எவ்வளவு? 0. அதாவது நம்ம இன்புட் 5 வோல்ட்ல டச் பண்றோம், அவுட்புட்ல நம்மளுக்கு 0 வோல்ட்னு வருது. இதே இந்த தொடுசாவிய வைய தொடுங்க, ஆர்பி கூட கரண்ட் ஓடுமா? ஓடாது. அப்ப ஆர்சி கூட கரண்ட் ஓடுமா? பீட்டா இன்டு ஐபி தானே ஐசி. ஐசிங்கிறது ஆர்சி கூட ஓடுற மின்னோட்டம். அப்போ ஆர்சி கூட கரண்ட் ஓடாது. கரண்ட் ஓடாத பாதையில தடை இருந்து பிரயோசனம் இருக்கா? அப்ப இந்த ஆர்சி தடை இல்லைன்னு வச்சுக்கோங்க, வெறும் கம்பின்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 5 வோல்ட் அழுத்தம் எங்க விழும்? வி அவுட்ல விழும். அதாவது நம்ம 5 வோல்ட் இன்புட்ல டச் பண்ணா அவுட்புட்ல 0 வோல்ட், நம்ம 0 வோல்ட் இன்புட்ல டச் பண்ணா அவுட்புட்ல 5 வோல்ட். இதுதான் என்ன படலை? நொட்படலை. படத்தை வரைஞ்சி தெளிவா எல்லா விஷயத்தையும் எழுதிக்கோங்க. டைம் போனா பரவாயில்ல, ஒரு விஷயம் விடாம எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கிளாரிஃபை பண்ணிக்கணுமா இருந்தா கேட்டுட்டு கிரகிச்சுட்டு எழுதிக்கோங்க. எல்லாத்தையும் விலாவரே எழுதணும். சரியா? ஏங்கிறது ஒரு தொடுசாவி, அதுதான் நம்ம இன்புட். வி அவுட் தான் நம்ம அவுட்புட். தொடுசாவி எக்ஸ் ஒய் 2 நிலைகளையும் தொடலாம். எக்ஸுங்கிற இடத்துல 5 வோல்ட் ஆரம்பத்துல இருக்கு, வைங்கிற இடத்துல 0 வோல்ட் இருக்கு. தொடுசாவி 5 வோல்ட்ல டச் பண்ணா ஆர்பி கூட கரண்ட் ஓடும். ஆகவே அது பீட்டா மடங்காகி ஆர்சி கூட ஐசி மின்னோட்டம் ஓடும். 5 வோல்ட்ல நிரம்பல் அடையுமா இருந்தா, அதாவது மொத்த அழுத்தமே ஆர்சியில விழுந்துருமா இருந்தா வி அவுட் 0. ஆகவே 5 வோல்ட்டை இன்புட்ல டச் பண்ணும்போது அவுட்புட்ல 0. இதே வைய டச் பண்ணும்போது இன்புட்ல 0. ஆகவே ஆர்பி கூட கரண்ட் ஓடாது. ஆர்பி கூடாக கரண்ட் ஐபி இல்லாதனால ஐசியும் இருக்காது. ஆகவே ஆர்சி கூடாகவும் கரண்ட் ஓடாது. ஆர்சியில கரண்ட் ஓடாட்டி ஆர்சி இருந்து பிரயோசனம் இல்லை, அது வெறுங்கம்மி. ஆகவே அந்த பாதையில இருக்க 5 வோல்ட் முழுவதும் வி அவுட்ல தான் இருக்கும்.
அப்ப வி அவுட் 5 வோல்ட்டாக இருக்கும். அதாவது இன்புட்ல நம்ம 5 வோல்ட்டை டச் பண்ணும்போது அவுட்புட் 0, இன்புட்ல 0 வோல்ட்டை டச் பண்ணும்போது அவுட்புட் 5 வோல்ட். நேர்மாற்றை தருகிறது. என்ன அர்த்தம்? இதுதான் நோட் பண்ணலாம். அப்படி எல்லா விஷயத்தையும் எழுதிக்கும். நம்ம ஏன் 0 1ன்னு போடாம 0 5ன்னு போடுறோம்னு சொன்னா, ஹை வோல்டேஜையும் லோ வோல்டேஜையும் குறிக்கிறதுக்கான குறியீடு தான் 0வும் 1ம். இங்க போட்டிருக்க 0 குறியீடு கிடையாது, இங்க போட்டிருக்க 0 அழுத்தம். ஹை வோல்டேஜ் 5 வோல்ட்டா இருக்கு, அதை 1ங்கிற குறியீட்டால பைனரியில குறிப்போம். 0 வோல்ட்டுங்கிறத பைனரியில 0வால குறிப்போம். சரிதானே? அப்படி எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நொட்படலைங்கிறது ஒரு டிரான்சிஸ்டர், அவ்வளவு. சரிண்ணா. ஓகேவா? அதுக்கப்புறம் கடைசியா இந்த பாயிண்டையும் போட்டுக்கோங்க. என்னன்னா, நம்ம இந்த நொட்படலைக்கு இன்புட்ல இப்படி ஒரு சிக்னலை கொடுத்தால் அவுட்புட்ல அது எப்படி வரும்? இன்புட் சிக்னல் 0வா இருக்க இடமெல்லாம் அவுட்புட்ல 1, இன்புட் சிக்னல் 1ஆ இருக்க இடமெல்லாம் அவுட்புட்ல 0. அந்த கிராஃப் இந்த மாதிரி வரும். இது இன் எதிர் டைம், இது அவுட் எதிர் டைம். இதே லைட்டா வரைஞ்சுக்கோங்க. சின்ன ஒரே நேராச்சுல அப்படியே ஒண்ணு கீழே ஒண்ணா இப்படி வர மாதிரி வரைஞ்சுக்கோ. தெளிவா விளங்கும். சரிண்ணா. ஓகேவா? நம்ம இந்த லாஜிக் கேட்ட டிரான்சிஸ்டர்ஸையும் தடைகளையும் பயன்படுத்தி தானே செய்யறோம். அதனால இதுக்கு ஒரு ஸ்பெஷலான பேர் இருக்கு. உண்மையிலேயே இந்த லாஜிக் கேட்ஸை இருவாய்களை பயன்படுத்தி செய்யலாம், டிரான்சிஸ்டர்ஸை யூஸ் பண்ணி செய்யலாம், தடைகளை யூஸ் பண்ணி செய்யலாம், அப்படின்னு நிறைய விதமா செய்யலாம். ஆனா இங்க நம்ம எப்படி உருவாக்கி இருக்கோம்னு சொன்னா, டிரான்சிஸ்டரையும் தடைகளையும் பயன்படுத்தி செஞ்சிருக்கோம். இவ்வாறான சுற்றுக்களை ஆர்டிஎல் லாஜிக் சர்க்கிட், ஆர்டிஎல் சர்க்கிட் அப்படிங்கிற பேரால அழைப்பது உண்டு. அதாவது ரெசிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக் சர்க்கிட், இந்த பேர் வழங்குவது உண்டு. சும்மா தெரிஞ்சு வச்சிருந்தா போதும். ஆர்டிஎல் சர்க்கிட். ஓகேவா? நம்ம அடுத்த கேட் பார்ப்போம். போட்டுக்கோங்க. நார் கேட், என்ஓஆர் கேட். ஏன் நொட்டுக்கு அடுத்து அண்டோ ஆரோ பார்க்காம நேரடியா நார்க்கு போறோம்னா, நார் கேட்டையும் டிரான்சிஸ்டர்ஸை யூஸ் பண்ணி உருவாக்குறது லேஸ். நொட்டுங்கிறது நேரடியா ஒரு டிரான்சிஸ்டர் தானே, இதே மாதிரி நாரை உருவாக்குறது ஈஸி. அதனால நாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றதுக்கு போவோம். சப்ஹெட்டிங் போடுங்க. நார் படலை, என்ஓஆர் படலை அல்லது என்ஓஆர் கேட். ஓகே. நார் படலை என்ன செய்யும்? அதுக்கு மேல நொட்டுல ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. நொட்படலைக்கு ஒரு பைப்பு மட்டுமே காணப்படும். அது வேற எந்த கேட்டுக்குமே பொருந்தாது. நொட்டுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு பைப்பு இருக்கும். மற்ற எல்லாத்துக்குமே 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பைப்புகள் தான் இருக்கும். நொட்டுக்கு மட்டும் ஒரே ஒரு பைப்பு இருக்கும். அதை மேல மென்ஷன் பண்ணிக்கோ. ஓகேவா? சரி. நார் கேட்டை குறிக்கிற சுற்று குறியீடு ஃபர்ஸ்ட் வரைவோம். எப்படி இருக்கும் நார் கேட்? இந்த மாதிரி வடிவம் போடுவது உண்டு. இதுதான் நம்மளோட சுற்று குறியீடு. உண்மை என்னன்னு சொன்னா, இந்த ஷேப் இருக்குல்ல, ஏரோ மாதிரி இருக்க ஷேப், அது ஆர் கேட்டை குறிக்கும். இந்த முன்னுக்கு இருக்க பால் ஆர் கேட் விட்டு நேர்மாறல் அப்படிங்கறத குறிக்கும். இது என்னைக்குமே நேர்மாறலை குறிக்கிறதுக்கான ஒரு குறியீடு. அப்ப நார் கேட் விட்டு சுற்று குறியீடு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சுற்று குறியீடுக்கு அப்புறம் என்ன இருக்கிறோம்? ட்ரூத் டேபிள். அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் இருக்கு. நார் கேட்டுக்கு 2 இன்புட், ஏ பி. அவுட்புட்ல வர்ற ஃபங்க்ஷன் ஏயும் பியையும் கூட்டி அதுக்கு பார் எடுக்கும். சரியா? அப்ப இது ட்ரூத் டேபிள் உங்களுக்கு எழுத தெரியும். நார் ஃபங்க்ஷனை செஞ்சு தரும், நார் ஆபரேஷனை செஞ்சு. இதான் நம்மளோட ட்ரூத் டேபிளா இருக்கு. ஓகே. அடுத்து இதுக்கு ஒரு ஆழி சுற்று வரைய முடியுதான்னு பார்ப்போம். என்ன பண்ணணும்? ரெண்டுமே ஆஃபா இருந்தா மட்டும்தான் அவுட்புட்ல 1 வரும். மற்ற எல்லா கண்டிஷனுக்குமே அவுட்புட்ல ஆஃப் தான் வரணும். ஆழி சுற்று வரைய ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்படி வரையலாம்னு சொன்னால், ஒரு பேட்டரி இப்படி இருக்காரு, இப்படி போட முடியுமான்னு. இதுதான் நம்மகிட்ட இன்புட் ஏ, இது நம்மகிட்ட இன்புட் பி, இது நம்மகிட்ட அவுட். இப்படி போடலாமா? யோசிச்சு பாருங்க. இப்படி போடுறது சரியா? சரி. என்ன நடக்கும்? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். சுவிட்ச் 2 ஆஃப் ஆகி இருந்தா பல்ப் வேலை செய்யும். ஏதாச்சும் ஒண்ணு ஆன் பண்ணிருந்தா வேலை செய்யும். ஆமா. எதனால அப்படி நடக்குது? சுவிட்ச் 2மே ஆஃப் ஆகியிருந்தா பேட்டரியில இருந்து வர கரண்ட் கட்டாயம் பல்பு கூட தான் ஓடியாகணும் இல்லையா? அந்த டைம் ஏ கூடாகவும் கரண்ட் போக முடியாது, பி கூடாகவும் கரண்ட் போக முடியாது. ஆகவே லைட் எரியும். ஆனா சில வேளை நீங்க ஏ மட்டும் ஆன் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அப்ப என்ன நடக்கும்? வார கரண்ட் ஏ கூட தான் ஓடும். தடை கூடனா பல்பு கூட ஓடாது. ஆகவே லைட் எரியாது. அதே மாதிரி ஏ திறந்து வச்சு பிய மூடிட்டீங்கன்னு வைங்க, அதை வேற பென்ல போடும். பி மூடப்பட்டிருக்குன்னு வைங்க, அப்ப ஏ கூட கரண்ட் ஓடாது, பி கூட ஓடும், லைட்டு கூட ஓடாது. காரணம் என்ன? பி கூட போறது தடை குறைஞ்ச பாதை, வார கரண்ட் எல்லாமே பி கூட தான். அப்ப வெறுங்கம்பில ஃபுல் கரண்ட்டும் ஓட லைட்டு கூட கரண்டே ஓடாது. அந்த டைம்லயே லைட் எரியாது. ஆகவே ஏ பி ரெண்டுமே திறந்திருக்கும் போது மட்டும்தான் லைட் எரியும். அதாவது ஏயும் பியும் 0வா இருக்கும்போது மட்டும்தான் அவுட்புட்ல சிக்னல் வரும். ஆகவே இது நார் படலைய குறிக்கக்கூடிய ஒரு ஆழிச்சுற்றாக கருத முடியும். புரியுதுதானே? அப்ப இது எப்படி வேலை செய்யுதுங்கிற விஷயத்தையும் நீங்க படத்தை வரைஞ்சு போட்டுக்கணும். எதனால ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்கிறதையும் போட்டுக்கோங்க. ஓகே. அப்ப இப்போ சின்ன சப்ஹெட்டிங் ஒன்று போட்டுக்கோங்க. நோர் படலையை உருவாக்குதல் போட்டுட்டு இந்த படத்தை வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு சொல்லுங்க. சரி. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா நார் படலைக்கு நம்மளுக்கு 2 இன்புட் வேணும். இங்க யாரு நம்மகிட்ட இன்புட்?
ஏயும் பியும். ஓகே, ஏயும் பியும் தான் நம்ம இன்புட். ஏக்கும் பிக்கும் நம்ம எப்படி அழுத்தத்தை மாத்தி மாத்தி வழங்குறது? நம்ம ஏக்கும் பிக்கும் 0 1 1 0 அப்படி மாத்தி மாத்தி வேல்யூஸ் கொடுத்து தானே அவுட்புட் எடுக்க போறோம். அந்த வேல்யூஸ் எப்படி கொடுக்குறது? ஆமாண்ணா. நம்ம என்ன அந்த பண்ணுவோம்னு சொன்னா, சொல்லுங்க முனைகளுக்கு சொல்லுங்க. தொடுக்கணும். அதாவது அந்த முனைகளுக்கு தொடுக்கணும். ஆமா, மேல 5 வோல்ட்டாக இருந்தால் இந்த இடத்துல எவ்வளவு வோல்டேஜ்? 5 வோல்ட். ஆமா, கீழே 0 இருந்தா இந்த இடத்துல எவ்வளவு வோல்டேஜ்? 0 வோல்ட். அப்போ நம்ம இந்த ஏங்கிற ஆளையும் பிங்கிற ஆளையும் இங்க இருக்க முடிவிடத்துக்கும் இங்க இருக்க முடிவிடத்துக்கும் மாத்தி மாத்தி தொடுத்துதான் நம்ம இந்த டிரான்சிஸ்டருக்கு இன்புட் கொடுக்க போறோம். ஓகே, இதுல இந்த இருவாய்கள் ஏன் போட்டிருக்காங்கன்னு விளங்குதா? இப்போ நீங்க ஏக்கு 5 வோல்ட்டையும் பிக்கு 0 வோல்ட்டையும் தொடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பைனரியில சொல்றதா இருந்தா ஏங்கிற முடிவிடத்துக்கு 1ம் பிங்கிற முடிவிடத்துக்கு 0வும் இருக்க மாதிரி. கரண்ட் டு நோக்கம் என்னது? உயர்ந்த அழுத்தத்துல இருந்து தாழ்ந்த அழுத்தத்துக்கு ஓடுறது. இப்போ இந்த இருவாயி இல்லாட்டி என்ன நடக்கும்னு சொன்னா, மேல இருந்து வர கரண்ட் பி கூட வந்து கீழே இந்த திசையில ஓடி போயிடும். அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த இருவாய். நம்ம மாத்தி பிங்கிறதுக்கு 5 வோல்ட்டையும் ஏங்கிறதுக்கு 0 வோல்ட்டையும் கொடுத்தா கரண்ட் வந்து நேரடியா ஓடி போயிடும். அதை தடுக்கிறதுக்காக மேல இருக்க இருவாய். விளங்குதா? அதுக்காக தான் இந்த இருவாய் இருக்கு. புரியுதா? ஓகே, இப்போ இது பிராக்டிகலா எப்படி நம்மளுக்கு அவுட்புட்டை தருதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு உதாரணம் மூலமா செய்வோம். இப்படி யோசிப்போமே, ஏக்கு 5 வோல்ட்டும் பிக்கு 0 வோல்ட்டும் தொட்டு இருக்க நிலைமையை யோசி. அப்போ மேல இருந்து கரண்ட் இப்படி ஓட போகுது. ஓடி வேற ஒரு பாயிண்ட்ல போடும். இந்த இருவாய் கூட ஓடும். சரியா? அந்த கரண்ட் உண்மையிலேயே 0 வோல்ட் தானே அடைய பார்க்கும். ஆனா அதை இந்த இருவாயி நேரடியா போறதுக்கு விடாது, தடுத்து விட்டுரும். அப்ப அந்த கரண்ட் அடிக்கூட ஓடும். அடிக்கூட கரண்ட் ஓடுனா ஐசி கரண்ட் ஒன்னு இருக்கும். ஐசி கரண்ட் ஒன்னு இருந்தா என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த ஆர்சி தடையில அழுத்தம் விழும். அழுத்தம் விழுந்தா அவுட்புட்ல நம்மளுக்கு அழுத்தம் 0வாக வரும். அப்போ இந்த 5 வோல்ட்டையும் 0 வோல்ட்டையும் நம்ம பைனரியில எழுதுனா 5 வோல்ட் வர இடத்துக்கு 1 போடுவோம், 0 வோல்ட் வர இடத்துக்கு 0 போடுவோம். ஆர் கேட் என்ன வேலை செய்யும்? ரெண்டையும் கூட்டும். ஆனா ஏயும் பியும் இங்க 1 0 இருக்கும்போது அவுட்புட்ல வர்றது 0 இல்லையா? ஆர் கேட் விட்டு பார தருது, கூட்டிட்டு பார் எடுத்து தருது. இன்னொரு உதாரணமும் போட்டு பார்ப்போம். அதை வேற பேனால போடும். ஏக்கு 0வும் பிக்கு 5. ட்ருத் டேபிள் எழுத போனோம்னா ஏக்கு வந்து 0வும் பிக்கு 1ம் வரும். அந்த டைம் என்ன நடக்கும்னு பார்ப்போம். கரண்ட் இந்த பாதையில ஓடி இருக்கும். சரியா? இதுல வந்து பியை கொண்டாந்து இங்க தானே தொடரும். அப்போ இந்த பாதையில ஓடும். ஓடி அது மேல இருக்க இருவாய் கூட ஓட ட்ரை பண்ணும். ஆனா இந்த இருவாய் விடாது. ஆகவே அந்த கரண்ட் ஆர்பி கூட போகும். ஆர்பி கூட கரண்ட் ஓடி அடி கூட மின்னோட்டம் ஓடுனா ஐசி கரண்ட் இருக்கும். ஆகவே ஐசிஆர்சின்ற அழுத்தம் ஆர்சி தடையில விழும். அப்ப அழுத்தம் விழுந்தா அவுட்புட்ல மிச்சமா 0 நம்மளுக்கு கிடைக்கும். அங்கேயும் 0 தான் வரும். இன்னொரு கேஸ் யோசிப்போம். ரெண்டுமே 5. ட்ருத் டேபிள்ல போடும்போது 1 1ன்னு வரும். எப்படி? இந்த இருவாய் கூடாகவும் கரண்ட் ஓடும், இந்த இருவாய் கூடாகவும் கரண்ட் இந்த பக்கம் ஓடும். ஆமா தானே? ஏன் ரெண்டுமே 5 வோல்ட். புரியுதா? ரெண்டுலயும் வர கரண்ட் இந்த ஆர்பி தடை கூட ஓடி அடி கூட ஓடும். அப்போ ஐபி மின்னோட்டம் இருக்கு. ஆகவே ஐசி மின்னோட்டம் இருக்கும். அப்ப ஐசிஆர்சிங்கிற அழுத்தம் ஆர்சி தடையில விடும். விழுந்தா மிச்சமா வர்றது 0 தான். அப்ப அவுட்புட்ல 0. விளங்குதா? இதே மாதிரி அடுத்த கேஸ் ஏயும் பியும் 0 0 இருக்குன்னு வச்சு, அதாவது ரெண்டு முடிவிடத்தை எடுத்துட்டு வந்து இங்க டச் பண்றோம். ரெண்டுமே 0 0 இருந்தா கரண்ட் ஒன்று ஓடுமா? ஓடாது. ஏன்? எங்க இருந்து எங்க கரண்ட் ஓட பார்க்கும்? இந்த வழியில தான் ஓட பார்க்கும். ஆனா அந்த வழியில ஓடுறதுக்கு இங்கேயும் அழுத்தம் 0, இங்கேயும் அழுத்தம் 0 இல்லையா? ஏன்னா நம்ம இதை கொண்டாந்து 0ல தொட்டுட்டு இருக்கிறதால இருவாயை தாண்டி வரும்போது இங்கேயும் 0 இங்கேயும் 0. ஆகவே 0 இருக்க பாதையில கரண்ட் ஓடாது. அந்த ஆர்பி தடை இருந்து பிரயோசனம் இல்லை. ஆகவே ஆர்பி தடை இல்லாத மாதிரியே ஒரு வெறுங்கம்மி மாதிரியே யோசிக்கலாம். அப்ப இங்கேயும் 0. அப்ப இந்த 0 0 அழுத்த வேறுபாட்டுல கரண்ட் ஓடாது. அதாவது அடிக்கும் காலிக்கும் இடையில அழுத்த வேறுபாடு இல்ல. உண்மையில நம்மளால முன்முக குடல வச்சிருக்கணும். ஆனா அங்க அழுத்த வேறுபாடு இல்ல. அப்ப கரண்ட் ஓடாது. ஐபி கரண்ட் ஓடல. ஐபி ஓடாட்டி ஐசி ஓடுமா? ஓடாது. ஐசி ஓடாட்டி ஐசிஆர்சின்னு ஒரு அழுத்தம் விழுமா? விடாது. அப்போ நம்ம இங்க 5 வோல்ட்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் இல்லையா? அந்த அழுத்தம் ஃபுல்லா எங்க இருக்கும்? நம்ம கருதுற பயப்புல இருக்கும். அதாவது அவுட்புட்ல 1 வரும். எந்த டைம்? ஏயும் பியும் 0வா இருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க. இது ரெண்டையும் கூட்டினா 1 வந்திருக்கணும், அதுக்கு பார் எடுத்தா 0. இது ரெண்டையும் கூட்டினா 1 வந்திருக்கணும், அதுக்கு பார் எடுத்தா 0. இது ரெண்டையும் கூட்டினா 1 வந்திருக்கணும், அதுக்கு பார் எடுத்தா 0. இது ரெண்டையும் கூட்டினா 0 வந்திருக்கணும், அதுக்கு பார் எடுத்தா 1. அப்போ நார் கேட்டோட வேலைய இந்த சுற்று நம்மளுக்கு செஞ்சு தருது. புரியுதா அந்த விஷயம்? இது வரைக்கும் சொன்ன எல்லா விஷயத்தையுமே தெளிவா படத்தை போட்டு மின்னோட்டங்கள்லாம் குறிச்சு ஒவ்வொரு நிபந்தனைகள் பார்த்தோம் இல்லையா? அந்த நிலைமையில என்ன நடக்கும், இந்த நிலைமையில என்ன நடக்கும், இதுல என்ன நடக்கும், இதுல என்ன நடக்கும், அப்படி ஒன்னு ஒன்னா தனித்தனியா போட்டு தெளிவா எழுதிக்கோங்க. எழுதிட்டு இது வந்து நார் கேட்டோட வேலையை வந்து செய்யுது அப்படின்னு போட்டுட்டு சொல்லுங்க. புரியுதுன்னு அந்த விஷயம்? ஓகே, அது போட்டு சொல்லுங்க. அப்போ நார் கேட் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்லியாச்சு. சரியா? அடுத்த தலைப்பு போட்டுக்கோங்க. ஆர் கேட். ஆர் படலை. ஆர் படலை என்ன செய்யும்? ஞாபகம் இருக்கா? கூட்டுமா பெருக்குமா? கூட்டும். சரி.
ஆர் படலை பிராக்டிக்கலி எப்படி உருவாக்கலாம்னு சொன்னா, நோர் படலை உருவாக்குறது ஈஸி தானே. அதே மாதிரி நொட்படலை உருவாக்குறது ஈஸி தானே. ஒரு நார் படலையும் நொட்படலை உருவாக்கி ஒன்னோடு ஒண்ணு தொடரா இணைச்சு விட்டா ஆர் படலை வரும். எப்படி விளங்குதா? அப்ப அப்படிதான் பிராக்டிக்கலா ஒரு ஆர் கேட் உருவாக்குறது ஈஸியா இருக்கும். சரியா? பெரும்பாலுமே நேண்ட் கேட்ல இருந்து தான் எல்லா படலைகளையும் உருவாக்குவாங்க. நேண்ட் அண்ட் கேட் விட்டு புறமாற்று நேண்ட்னு சொல்லுவோம். அந்த நேண்ட் கேட்ல இருந்து எல்லாத்தையுமே பெரும்பாலும் உருவாக்குவாங்க. அதை எஃபெக்டிவ் கூட. நாரும் நொட்டும் உருவாக்குறது ஈஸி, ஆனா எஃபெக்டிவ் கொஞ்சம் கம்மி. சரியா? அப்போ அதனால ஆர் உருவாக்குறதுக்கு சிறந்த வழி ஒரு நார் கேட்டையும் நாட் கேட்டையும் உருவாக்கி தொடராக தொடுக்கிறது. அதான் பிராக்டிக்கலா உருவாக்குறதுக்கான சிறந்த வழி. அப்ப அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. சொல்ல எழுதுறீங்களா? எழுதுங்க. நார் கேட் ஒன்றையும் நாட் கேட் ஒன்றையும் தொடராக தொடுத்தால் ஆர் கேட் ஒன்றை உருவாக்க முடியும். நார் கேட் ஒன்றையும் நாட் கேட் ஒன்றையும் தொடராக தொடுத்தால் ஆர் கேட் ஒன்றை உருவாக்க முடியும். சரி, சுற்று குறியீடு, அதாவது ஒரு அரோ மாதிரி இல்லையா, இப்படி வரும். இது ஏ, இது பியா இருந்தா நம்மளுக்கு வெளியே வர அவுட்புட் அல்லது ஃபங்க்ஷன் எஃப்னு சொன்னா அது ஏ பிளஸ் பியாக இருக்கும். இதுதான் ஆர் கேட். இந்த வரைஞ்சுக்கோங்க. ஆர் கேட் விட்டு உண்மை அட்டவணை எழுத தெரியும், அதே எழுதுவோம். இதெல்லாம் சிம்பிளான விஷயங்கள். ஓகேவா? எளிய சுற்றொன்னு ஆர் கேட் மாதிரி உருவாக்கணுமா இருந்தா எப்படி உருவாக்கலாம்னு சொன்னா இந்த மாதிரி உருவாக்கலாம். இப்ப எளிய சுற்று அப்படின்னு போட்டுட்டு இந்த படத்தை வரைச்சு யோசிச்சு பாருங்க. இதை மட்டும் போட்டா கரண்ட் இந்த பாதையில ஓடும், லைட் எரியும். இதை மட்டும் போட்டிருந்தாலும் லைட் எரியும், ரெண்டையும் போட்டிருந்தாலும் லைட் எரியும். ஆனா ரெண்டையுமே போடாட்டி லைட் எரியாது இல்லையா? அப்போ இந்த பேட்டரி இருக்க பாதையை ஏனும் இந்த பேட்டரி இருக்க பாதையை பீனும் சொன்னால் ஏ பி ரெண்டுமே இருந்தாலும் வேலை செய்யும். ஏ மட்டும் இருந்தாலும் வேலை செய்யும் லைட், பி மட்டும் இருந்தாலும் லைட் வேலை செய்யும். ஆனா ஏபி ரெண்டுமே ஆஃப்ல இருந்தா வேலை செய்யாது. அப்ப இது வந்து ஒரு ஆர் கேட் விட்டு செயற்பாட்டை விளக்கும் எளிமையான ஒரு சுற்று. இதையும் போட்டுக்கோ. ஓகேவா? அடுத்தது அண்ட் கேட்னு தலை போட்டுக்கோங்க. அண்ட் கேட் உண்மை என்னன்னு சொன்னா அண்ட்ங்கிற கேட் என்ன செய்யும்? ரெண்டு இன்புட் கொடுத்தா அந்த ரெண்டு இன்புட்டை பெருக்குமா கூட்டுமா? பெருக்கும். ரெண்டையும் பெருக்கி தராதான் என்னது அண்ட் கேட் விட்டு வேலை. ஆனா இந்த கேட்டை ஆர் கேட்டை வச்சு உருவாக்க முடியும். ஆர் கேட்டையும் நாட் கேட்டையும் வச்சு உருவாக்குறது லேசு. நம்ம படிச்சோம் நார் கேட் உருவாக்குறது ஈஸி, நாட் கேட் உருவாக்குறது ஈஸி. நாரையும் நொட்டையும் வச்சுக்கிட்டு ஆர் கேட் உருவாக்குறதுக்கும் தெரியும். இப்போ இந்த நொட்டையும் ஆர் கேட்டையும் வச்சுக்கிட்டு அண்ட் கேட்டை உருவாக்க முடியும். சரியா? அது எப்படின்னா முதல்ல எழுதுங்களேன். நார் படலையையும் நொட்படலையும் கொண்டு அண்ட் படலையை உருவாக்க முடியும். நார் படலையையும் நொட்படலையும் கொண்டு அண்ட் படலை உருவாக்க முடியும். எப்படின்னு சொன்னால் ஏபின்னு ரெண்டு இன்புட், ஏய புறமாற்றி எடுக்கிறது, பிஏ புறமாற்றி எடுக்கிறது. இவங்க ரெண்டு பேரையும் நார் கேட்டுக்குள்ள அனுப்புறது. இது நம்மளுக்கு அண்ட் படலை விட்டு வேறையை தரும். நீங்க இந்த படத்தை போடுங்க, வருதான்னு செஞ்சு பாப்போம். ஓகே, இங்க ஏயா இருந்தா இந்த இடத்துல என்னது? ஏ பார். இந்த இடத்துல பி பார். அப்போ நம்மளுக்கு ஃபங்க்ஷன் அவுட்புட்ல என்னவா கிடைக்கும்? ஏ பார் பிளஸ் பி பார் ரெண்டே கூட்டிட்டு முழுவதுக்கும் பார். நம்ம இந்த கேட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு பூலர் கோவைகள்னு ஒண்ணு படிப்போம். சரியா? அந்த பூலர் கோவைகள்ல ஒரு விஷயம் எழுதுவோம். என்னன்னு சொன்னா ரெண்டு பேர் கூட்டுப்பட்டு இருக்கும் போது மொத்தமா பார் இருந்தால் அவரை தனித்தனியா பார் எடுத்து பெருக்கிறதுக்கு சமன் அப்படின்னு ஒரு பூலர் கோவை எழுதுவோம். சரியா? அத டி மார்கன்ஸ் லா அப்படின்னு சொல்லுறது உண்டு. இப்போ இந்த விஷயத்த இங்க அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்ப எஃப் வரும், ரெண்டு பேருக்கும் தனித்தனியா பார் எடுத்து பெருக்கிறது. ஆனா பூலர் கோவையில இன்னொரு விஷயம் படிப்போம். ஏன்னு ஒரு ஆளுக்கு பார் எடுத்து மறுபடி பார் எடுத்தா ஏ வரும். அதுதான் இங்க இருக்கு. அப்ப ஏக்கு பார் எடுத்து திருப்ப பார் எடுக்கிறது ஏகே சமம் டாட், பிக்கு பார் எடுத்து மறுபடி பார் எடுக்கிறது பிகே சமம். அப்போ ஏ டாட் பின்னு வரும். இது அண்ட் கேட் விட்டு அவுட்புட். அப்போ நார் கேட்டையும் நாட் கேட்டையும் யூஸ் பண்ணி அண்ட் கேட்டையும் உருவாக்க முடியும். இது வரைக்கும் எழுதிக்கோங்க. பூலர் கோவைகள் படிக்கும்போது இன்னும் நல்லா விளக்கும். எழுதியாச்சா? சரி, சுற்று குறியீடுன்னு போட்டு எப்படி வரும்? அரைவட்டம். அது ஒரு அரைவட்டமா இருக்கும். இதுல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அரைவட்டம் எண்டுக்கு வருமா ஆர்க்கு வருமானு. நீங்க 2-3 கேள்வி செய்யும்போது உங்க மனசுல நின்றோம். அரைவட்டம் எண்ட், அந்த அரோ மாதிரி உள்ளது ஆர். அப்ப இது விட்டு அவுட்புட்ல வர ஃபங்க்ஷன் ஏயையும் பியையும் பெருக்கி தரும், அல்லது ஏ டாட். சரியா? இதுக்கு ட்ரூத் டேபிள் எழுத தெரியும் தானே? ரெண்டையும் பெருக்கி எழுத வேண்டியதான், ஈஸி. ஓகேவா? எளிய சுற்று, எளிமையான இலத்திரனியல் கருவிகளை வச்சு எப்படி இந்த சுற்று அமைக்கலாம், எப்படி இந்த கேட் அமைக்கலாம் அப்படின்னு பார்த்தால் தொடரா இருக்க ரெண்டு சுவிட்ச். இந்த சுவிட்சை ஏன்னு சொல்லுவோம், இந்த சுவிட்சை பின்னு சொல்லுவோம். ஏ மட்டும் போட்டா லைட் எரியுமா? எரியாது. அப்போ A1 B0 இருந்தா 0, அவுட்புட் 0. பியை மட்டும் போட்டா எரியாது. ரெண்டையுமே போடாட்டி அப்பயும் எரியாது. ரெண்டையுமே போட்டா மட்டும்தான் எரியும். இதுதான் அண்ட் கேட் வேலை. அப்ப இது எளிமையான
AND கேட்டை உருவாக்குறதுக்கான ஒரு சுற்றாக இருக்கும். இது வரைக்கும் எழுதிட்டு சொல்லுங்க. இந்த AND கேட்டை பாத்தீங்கன்னா பாருங்க, இதுல ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும் இந்த நாட் கேட்டுக்கு, இதுல ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும் இன்னொரு நாட் கேட்டுக்கு, இதுலயும் ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும். ஆனா அந்த டிரான்சிஸ்டருக்கு 2 இன்புட் இருக்கும். நார் கேட் தான் ஏபின்னு 2 இன்புட் இருக்கும். நம்ம அது எப்படி வரும்னு பார்த்தோம். 3 டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி இந்த AND கேட்டை உருவாக்க முடியும். வரைஞ்சிட்டேனா? சரி, அடுத்த ஹெடிங் போட்டுக்கோங்க. NAND கேட். NAND எத்தனாவது? இது 5ஆவதா 6ஆவதா 4ஆவதா? 5ஆவதுனா? 5ஆவது. NAND கேட். சரி, நீங்களே சொல்லுங்க. AND கேட் உருவாக்க தெரியும், எப்படி NAND கேட் உருவாக்குறது? என் கேட் உருவாக்குனதுல நாட் கேட் நாட் கேட் போடணும். அதாவது AND கேட் வந்து 3 டிரான்சிஸ்டரை வச்சு உருவாக்க தெரியும் தானே, அதோட இன்னொரு டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி ஒரு நாட் கேட்டை தொடரா இணைத்து என்ன செய்யலாம்? NAND கேட்டை பெற முடியும். அப்ப எழுதிக்கோங்க. ஒரு AND படலையுடன் தொடராக நாட் படலையை இணைத்து NAND படலை உருவாக்கப்பட முடியும். அதை நீங்க குறியீட்டு மூலமா காட்டுறதா இருந்தா ஒரு AND கேட்டும் ஒரு நாட் கேட்டும். இது NAND கேட்டுக்கு சர்வசமனா இருக்கும். ஓகேவா? அதுதான் சுற்று குறியீடும். எப்படி வரும்? அந்த அரைவட்டம் அப்படியே வர புறமாற்றை அவுட்புட்ல தருது அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு முட்டை. அப்ப இங்க ஏயும் பியும் இன்புட்ல வழங்கப்பட்டால் அவுட்புட் ஃபங்க்ஷன் A.B முழுவதுக்கும் பாராக கிடைக்கும். இதுக்கான ட்ரூத் டேபிள் எழுத தெரியும். ரெண்டுக்கு எழுதுறீங்க தானே, அதை அப்படியே புறமாற்ற எழுதி விட்டீங்கன்னா இதுக்கு எளிய சுற்று. எப்படி நம்ம தொடராக சுவிட்ச் 2 இணைத்தால் அது வந்து AND கேட்டை குறிக்குதோ, சமாந்தரமாக சுவிட்ச் 2 இணைத்தால் அது NAND கேட்டை குறிக்கும். பாருங்க, வரைஞ்சு காட்டுறேன். இந்த சுவிட்ச் A, இந்த சுவிட்ச் Bன்னு வச்சுப்போம். ஏ மட்டும் போட்டா கரண்ட் இந்த பாதையில ஓடாது. ஆகவே கரண்ட் ஃபுல்லா லைட்டு கூட தான் போகும், லைட் எரியும். அப்போ A1 B0 இருக்க அவுட்புட் 1 எரியுது. ஏய திறந்து விட்டு பிய ஆன் பண்ணா அப்பயும் ஒண்ணுதான், ஏன்னா கரண்ட் அந்த பாதை கூட ஓடாது, பல்பு கூட தான் ஓடும். ஆகவே லைட் எரியும். 2 பேரையுமே போடாம திறந்து வைக்கிறீங்க, அப்ப என்ன நடக்கும்? பல்பு கூட தான் கரண்ட் ஓடும், லைட் எரியும். 2 பேரையும் போட்டா சுவிட்ச் இருக்க பாதையில தடையே இல்ல, லைட் இருக்க பாதையில ஒரு பெரிய தடை இருக்கு. லைட்டுங்கிறது ஒரு தடை. ஆகவே லைட்டு கூட கரண்டே ஓடாது, எல்லாமே சுவிட்ச் கூட ஓடும், லைட்டே எரியாது. ஆகவே 2ஐயும் போட்டா மட்டும் 0ன்னு வரும். இதுதான் யாரு? நம்மட NAND கேட்டின் உண்மை அட்டவணை. ஆகவே இது NAND கேட்டை குறிக்கும் ஒரு எளிய சுற்றாக கருத முடியும். அடுத்த தலைப்பு போட்டுக்கோங்க, XOR கேட். XOR கேட் அதை வந்து இப்படியும் எழுதுவாங்க அல்லது இப்படியும் எழுதுவாங்க, ரெண்டுமே சரிதான். என்னன்னா அந்த எக்ஸ் குறிக்கிறது எதுன்னா எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிற வார்த்தையை தான் குறிக்குது. அப்ப எக்ஸ்க்ளூசிவ் வந்து நம்ம இங்கிலீஷ்ல எழுத போனா EX தானே எழுதும். அப்ப EXOR கேட் அப்படின்னு எழுதுவாங்க, XOR கேட்னு எழுதுவாங்க. சரியா? பாப்போம் ஞாபகம் இருக்கான்னு. XOR கேட் விட்டு அவுட்புட்ல என்ன ஃபங்க்ஷன் வரும் ஞாபகம் இருக்கா? ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா 0வும், ரெண்டுமே வேற மாதிரி இருந்துச்சுன்னா 1 வரும். 1 வரும். அதாவது அதுக்கு ஃபங்க்ஷன் ஒன்னு எழுத சொன்னா A⁻B plus B⁻A. A⁻B plus B⁻A இல்லாட்டி A⁻B plus BA அப்படின்னு சொல்லலாம். சரியா? அது உருவாக்குறது கொஞ்சம் கம்ப்ளெக்ஸான விஷயம், அது நம்மளுக்கு தேவைப்படாது. நம்மளுக்கு தேவையானது மட்டும் பார்ப்போம். முதலாவது சுற்று குறியீடு தேவை. அப்ப சுற்று குறியீடு போட்டுக்கோங்க. ஆர் கேட் மாதிரியே தான் இருக்கும், ஆனா எக்ஸ்ட்ராவா ஒரு கோடு இருக்கும். ஆர் கேட் எப்படி வரும்? ஒரு அரோ ஷேப்ல வருமா? இதுக்கு இன்னொரு கோடு வரும், இப்படி இருக்கும். XOR கேட் இது ஏயும் இது பியுமாக இருந்தால் நம்மளுக்கு வெளியே வர ஃபங்க்ஷன் FAB plus BA AB plus A⁻B எப்படி வேணாலும் எழுதலாம். சரியா? அடுத்தது நம்மளுக்கு ட்ரூத் டேபிள் வேணும். நீங்க சொன்ன மாதிரி தான், 2 பேருமே ஒரே ஆளா இருந்தா 0 வரும், 2 பேரும் வித்தியாசமான ஆட்களா இருந்தா 1 வரும். அப்போ ட்ரூத் டேபிள் நம்மளுக்கு எழுத முடியும். 2 பேருமே ஒரே ஆள் 0, வேற ஆக்கள் 1, வேற ஆக்கள் 1, ஒரே ஆள் 0. அப்ப ட்ரூத் டேபிள் இப்படி வரும். இவ்வளவு தெரிஞ்சிருந்தா போதும். சரியா? இதே மாதிரி அடுத்தவர் XNOR கேட். XNOR கேட் அதை எப்படி XORல இருந்து எடுக்கிறது தெரியுமா? செய்ய முடியுமா? XOR கேட்டை யூஸ் பண்ணி XNOR கேட் எடுக்கிறது. XOR கேட்டோட தொடராக ஒரு நாட் கேட்டை தொடுத்து விட்டீங்கன்னா சரி. அப்ப எழுதுங்க, XOR கேட்டுடன் தொடராக ஒரு நாட் கேட்டை இணைப்பதனூடாக XNOR கேட் பெறப்படும். இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா பார். ஆனா இதை நீங்க சுருக்கி எடுக்க, சரியா, நீங்க பூலர் கோவை படிச்சதுக்கு அப்புறம் இதை நீங்க சுருக்கி பாருங்க. சுருக்கி எடுத்தா A⁻B plus ABன்னு வரும். A⁻B plus ABன்னு வரும். நீங்க இந்த கோவை அப்படியே சுருக்குனீங்கன்னா இதுதான் ஆன்சரா வரும். நான் சுருக்கிறதுக்கு இது முடிஞ்ச உடனே சொல்லித்தரேன், உடனடியா இது முடிய. அதுதான் சரியா? இதுக்கு உண்மை அட்டவணை ட்ரூத் டேபிள் எழுத முடியும். அதுக்கு முன்னுக்கு சுற்று குறியீடு XOR கேட்டுக்கு முன்னுக்கு ஒரு போலை போட்டு விட்டீங்கன்னா சரி. சரி, சொல்லுங்க, ட்ரூத் டேபிள் எப்படி வரும்? ஒரே மாதிரி இருந்தா 0, இல்ல ஒரே மாதிரி இருந்தா 1, வேற மாதிரி இருந்தா 0. ஒரே மாதிரி இருந்தா 0 வராது. XOR ஒரே மாதிரி இருந்தா 1 வருவீங்க. XOR கேட் விட்டு நிகர் மாறு. அப்ப 0 0னா அதுக்கு 1, 0 1ன்னு சொன்னா அதுக்கு 0, 1 0ன்னு சொன்னா 0, 1 1 சொன்னா அதுக்கு 1. ஒரே மாதிரி இருக்க ஆக்களுக்கு 1 வரும். அப்ப XNOR கேட் இந்த மாதிரிதான் இருக்கும்.
எழுதிட்டேனா? எழுதிட்டீங்களா? அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்க யுனி எல்லாம் போனா லாஜிக்லாம் ஒரு பாடம் படிப்பீங்க. மேத்ஸ் முடிவுல லாஜிக்னு ஒரு பாடம் வரும். அந்த லாஜிக் பாடத்துல இதை தான் நம்ம படிப்போம். சரியா? என்னன்னா பூலர் கோவைகள். ஆனா அங்க நம்ம லாஜிக்னு பேசுவோம். இங்க பூலியன் அல்ஜிப்ரா கம்ப்யூட்டரோட சம்பந்தப்பட்டதால பூலர் கோவை அப்படிங்கிற பேரால படிக்கிறோம். அங்க நீங்க லாஜிக்ங்கிற பேரால படிப்போம். சரியா? ரெண்டுமே ஒரே விஷயம் தான். லாஜிக்ங்கிறது இந்த பூலர் அல்ஜிப்ராங்கிறது, பூலியன் அல்ஜிப்ராங்கிறது, செட் தியரிங்கிறது, இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கம்பைனா போற விஷயங்கள். எல்லாமே ஒரே விஷயம் தான். அடிப்படையில பார்த்தா எல்லாமே ஒண்ணுதான். அதான் வேற வேற பகுதிகளா நம்ம படிக்கிறோம். சரியா? இதே மாதிரி ப்ராபபிலிட்டி அங்கேயும் வரும், டி மார்கன்ஸ் லா இங்கேயும் இருக்கும். எல்லாமே ஒரே விஷயம் தான். அப்ப நீங்க அங்க படிக்கும்போது வேற பேரால படிப்பீங்க, ஆனா விஷயம் ஒண்ணுதான். நம்மளுக்கு இது உண்மையிலேயே அவ்வளவா தேவையில்ல. நம்ம பேசிக்கா யோசிக்கிறதன் மூலமாகவே பாஸ் பேப்பர் கேள்விகளை செய்யலாம். ஆனா நான் உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் ஒரு சின்ன ஒரு நாலேஜுக்காகவும் நான் இதை தாரேன். சரியா? இது சும்மா பாடமாக்கிட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உங்களுக்கே புரியும். சரியா? ஈஸியா உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஈஸியா உங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்க முடியும். சரியா? அதான் எழுத போறோம். அப்ப நீங்க தலை போட்டுக்கோங்க, பூலர் கோவை. நம்ம எந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனோ இல்லாட்டி ஏதாவது வரைவிலக்கணங்களோ அதெல்லாம் ஒண்ணுமே எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியா கோவைகளுக்கு போவோம். அது சும்மா தெரிஞ்சிருந்தா போதும். அதை நீங்களே யோசிக்கலாம். நான் ஒன்னா சொல்றேன், புடிப்படுதான்னு பார்த்துட்டே வாங்க. முதலாவது, ஏங்கிறது ஏதாவது ஒரு இன்புட்னு வச்சுக்கோங்களேன். ஏங்கிறது ஏதாவது ஒரு இன்புட். நம்ம பூலர் கோவைன்னு பாக்குறதால பைனரியில பேசுவோம். அப்ப 0வும் 1 அது ரெண்டு மட்டும் தான் நம்மளுக்கு ஏக்கு இருக்கலாம். சரியா? ஏ 0வா இருக்கட்டும், 1ஆ இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஏயையும் கூட்டுனா ஏ தான் வரும். யோசிச்சு பாருங்க. ஏக்கு 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னையும் கூட்டினா 1 தான் வரும். ஏக்கு 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 0வையும் கூட்டினா 0 தான் வரும். அதாவது இன்புட் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ரெண்டு பேரையும் கூட்டுனா அதே இன்புட் தான் வரும். இதை நீங்க ஆர் கேட்ல நீங்க எழுதி காட்டினா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்கேயே அப்ப வெளியே வாரதும் ஏத்தான். புரியுதா? ஆமா. அதே மாதிரி ஏங்கிறது என்ன இன்புட்டா வேணாலும் இருக்கட்டும், அதை ஏயோடையே பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வாரது ஏத்தான். எப்பயுமே யோசிங்க. ஏங்கிறது 1ஆ இருந்தா ஒன்னையும் பெருக்குனா 1 தான். ஏ 0வா இருந்தா 0வையும் பெருக்குனா 0 தான். சரியா? இது முதலாவது தொகுதிக்குள்ள இருக்க ரெண்டு பேர். அடுத்து ரெண்டாவது தொகுதிக்கு வருவோம். ஏங்கிறது 0வா இருக்கட்டும், 1ஆ இருக்கட்டும், ஏயோட நீங்க 1ங்கிற நம்பர் அல்லது 1ங்கிற இன்புட்டை கூட்டுனா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1. 1 தான் வரும் எப்பயுமே. ஏ 1ஆ இருந்தாலும் ஒன்னையும் கூட்டினா 1 தான். ஏ 0வா இருந்தாலும் 0வையும் கூட்டினா 1 தான். அதாவது ஒரு ஆர் கேட்டுக்கு ஒரு இன்புட் என்னன்னு தெரியாது, இன்னொரு இன்புட் 1ன்னு உங்களுக்கு ஷுவரா தெரியுமாக இருந்தால் ஆர் கேட்ல அவுட்புட்ல 1 தான் வரும். ரெண்டு இன்புட்ல ஏதாவது ஒண்ணுன்னு தெரிஞ்சா அந்த பக்கம் 1 தான் வரும். சரிதானே? இதை நீங்க லாஜிக் படிக்கும் போது 1ங்கிறதுக்கு பதிலா நீங்க ட்ரூன்னு சொல்லுவீங்க. ட்ரூ. 0க்கு பதிலா ஃபால்ஸ்ன்னு சொல்லுவீங்க. சரி? அது ரெண்டு மட்டும் தான் மாறும். சரியா? இதே மாதிரி பெருக்கலுக்கு யோசிங்க. என்ன வரும்? ஏ. ஏ. ஏ 1ஆ இருந்தா ஒன்னையும் பெருக்குனா ஏ 1, அதான் ஏ. ஏ 0வா இருந்தா 0வையும் 1ஐயும் பெருக்குனா 0 தானே நம்ம ஏ. ஆகவே ஏ தெரியாத ஒரு வேல்யூ, அடுத்த இன்புட் 1. அப்படி இருந்தால் அவங்க ரெண்டு பேரையும் பெருக்க நம்மளுக்கு ஏ தான் அவுட்புட்ல வரும். இது ரெண்டாவது தொகுதி. சரிண்ணா. சரியா? அடுத்தது 3, 0வோட சம்மந்தப்படுத்தி பார்ப்போம். 1வது, ஏயும் 0வையும் கூட்டுறீங்க, என்ன வரும்? யோசிங்க. ஏ. ஏ தான் வரும். அதே மாதிரி ஏயும் 0வையும் பெருக்குறீங்க, அப்ப என்ன வரும்? 0. ஏ என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், 0வால பெருக்கிறதால அவுட்புட் 0 அல்லது சுருக்க வர ஆன்சர் 0. சரியா? சரிண்ணா. சரி. அடுத்தது இவங்க கொஞ்சம் முக்கியம். ஏயையும் ஏ பாரையும் கூட்டுனா என்ன வரும்? யோசிச்சு பாருங்க. 1. 1 தான் வரும். ஏ 0வா இருந்தா 0வையும் 1ஐயும் கூட்டுவீங்க, 1 தான் வரும். ஏ 1ஆ இருந்தா 1ஐயும் 0வையும் கூட்டுவீங்க, அப்பயும் 1 தான் வரும். இல்லையா? அப்போ ஏயையும் ஏ பாரையும் கூட்டுனா 1 தான் ஆன்சர். சரி? ஒரே இன்புட்டையும் அதோட பாரையும் நீங்க கூட்டுவீங்களா இருந்தா 1 தான் நம்மளுக்கு விடை வரும். ட்ரூங்கிறது தான் நம்மளுக்கு அவுட்புட்டா வரும். சரியா? அடுத்தது ரெண்டையும் பெருக்குன்னு 0. 0. ஏ 1ஆ இருந்தா 1ஐயும் 0வையும் பெருக்குவீங்க, 0. ஏ 0வா இருந்தா 0வையும் 1ஐயும் பெருக்குவீங்க, அவுட்புட் 0. ஆகவே ரெண்டையும் பெருக்கும் போது 0 தான் கிடைக்கும். இது ரெண்டும் ஓரளவுக்கு முக்கியமானது. அடுத்த தொகுதி, இதுல ஒருத்தர் தான் ஏதாவது ஒரு இன்புட்டுக்கு பார் எடுத்து இன்னொரு பார் எடுத்தா அது அந்த இன்புட்டே தரும், ஏயே தரும். ஏ விட்டு டபுள் பார் ஏவே தரும். சரிண்ணா. சரியா? அடுத்த தொகுதிக்குள்ள சில நிறுவ முடியாத உண்மைகள் எழுதப்படும். நிறுவ முடியாத உண்மைகள் நீங்க அப்படி தலைப்பு போட்டுக்கிறனாலும் பரவாயில்ல. இங்கிலீஷ்ல இதை அக்சியம்ஸ்னு சொல்லுவாங்க. இது உண்மை, நம்மளுக்கு தெரியும், ஆனா நிறுவ முடியும். இதை அக்சியம்ஸ்னு சொல்றோம். சரியா? என்னன்னா முதலாவது, ஏயையும் பியையும் கூட்டுனா அது பியையும் ஏயையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கும். இது நம்பர்லயா இருந்தாலும் சரி, அச்சரக்கணியமா இருந்தாலும் சரி, பூலர் அல்ஜிப்ராவா இருந்தாலும் சரி, லாஜிக்கா இருந்தாலும் சரி, செட் தியரியா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது பொருத்தம். மேட்ரிக்ஸா இருந்தாலும் சரி, இது பொருத்தம்.
ஏயும் பிஏயும் கூட்டுறது பிஏ ஏயும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கும். சரிண்ணா. சரியா? இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் தெரியுமா? இதுக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? மெட்ஸ்ல படிச்சிருக்கீங்களா? தெரியலண்ணா. பரிவர்த்தனை விதி. எழுதிக்கோங்க. அசோசியேட்டிவ் லான்னு சொல்றது. அசோசியேட்டிவ் ஆக்சியம், பரிவர்த்தனை விதி. ரைட்டா? சரிண்ணா. அடுத்தது, அடுத்த நிறுவ முடியாத உண்மை. ஏய பி பிளஸ் சியோட பெருக்கிறது ஏய பியோட பெருக்கி திருப்ப ஏசியோட பெருக்கி ரெண்டையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கும். இதுக்கு என்ன பெயர்னு சொன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஏன்னா அந்த ஏ வந்து உள்ளுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இல்லையா ரெண்டு பேருக்கும், அந்த ஏ வந்து உள்ளுக்கு பரம்பல் அடையுது இல்லையா, அதனால அதுக்கு பேரு பரம்பல் விதி. இதுவும் நிறுவ முடியாத ஒரு உண்மை. நீங்க யூனிவர்சிட்டியில மெட்ஸ் படிக்கும் போது பெருசு பெருசா என்னென்னமோ படிப்பீங்கன்னு யோசிக்காங்க. முதலாவது கூட்டல்னா என்னன்னு படிப்பீங்க. நீங்க இப்படி போட்டா நம்ம கூட்டணும்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, நம்ம விரல்ல எடுத்து இன்னொரு விரல கூட்டணும் மாதிரி தான் இன்னொரு விரல திறப்பீங்க, இன்னொரு விரல திறப்பீங்க, அப்படி ஒன்னொன்னா கூட்டிட்டு போறீங்க இல்லையா. அப்படின்னா என்ன அது கூட்டுறன்னா என்னதுன்னு நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க மேத்தமேட்டிக்கலி. அதான் செய்வீங்க. அதுக்கப்புறம் கழித்தல்னா என்னது, பெருக்கல்னா என்னது, அப்புறம் இந்த லாஸ் எல்லாம், ரியல் நம்பர்ஸ்னா என்னது, நம்பர் சிஸ்டம்னா என்னது, எப்படி அதை யூஸ் பண்றது, அப்படிதான் படிப்பீங்க. நம்ம வந்து இவ்வளவு நாள் யோசிக்காத சின்ன சின்ன விஷயங்கள் படிப்போம். பெருக்கலுக்கும் கூட்டலுக்கும் என்ன சம்பந்தம், வகுத்தலுக்கும் கூட்டலுக்கும் என்ன சம்பந்தம். உண்மை என்னன்னு சொன்னா கூட்டல் மட்டும்தான் அடிப்படையான ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷன். நீங்க ரெண்டு நம்பரை பெருக்கணுமா இருந்தா என்ன செய்யணும், அதை நீங்க கூட்டல் எழுத முடியும். 2 தர 5ங்கிறது 2 5 தடவை கூட்டுறதுக்கு சமம். 2 3 கழிக்கிறது அப்படிங்கிறது 2 சக -3. -3ங்கிறது ஒரு நம்பர், அது ஒரு தனி நம்பர், அது உண்மையிலே கூட்டல் தான் நடக்குது. அங்கேயும் பிரித்தல்ங்கிறது அது கொஞ்சம் கம்ப்ளெக்ஸ். என்னன்னா ஒரு 10 வந்து 2ஆல பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன நடக்கும்னா 10 2ஆல கழிச்சு கழிச்சுட்டு போகணும். ஆனா கழிக்கிறதுங்கிறது கூட்டல் தான். சரியா? கழிச்சு கழிச்சுட்டு போய் கடைசியில 0 வரும்போது, இப்ப 0 ஆகிடுச்சா, கடைசியில 0 வரும்போது எத்தனை தடவை கழிச்சிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா அதான் வகுக்கிறது. அப்ப எல்லாமே அடிப்படையில கூட்டல் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் படிப்பீங்க. சரிதானே? நம்ம மேத்ஸ் வந்து ஒரு பெரிய இது, ஆனா நம்மளுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி போனவனுக்கு மேத்ஸ் முடிவுல எல்லாம் அதை தான் கவர் பண்ணுவாங்க. சரியா? அப்ப நம்மளுக்கு வந்து கூட தெரியும் அப்படி எல்லாம் இல்ல. ஃபண்டமெண்டல்ஸை வந்து நம்ம என்னைக்குமே ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அது தெரிஞ்சா மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியா பிடிச்சிட்டு போகலாம். சரி, இதை சொல்றது பரம்பல் விதி. அப்ப அந்த பேர்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேத்ஸ்லயும் இருக்கு. மேத்ஸ்லயும் பேசிக் செய்வாங்க இல்லையா, ஏ லெவல் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் காலம், அதுல வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லியிருந்தா ஓகே, இல்லாட்டி நோட் பண்ணி வச்சுக்கோ. இது நிறுவ முடியாத இன்னொரு உண்மை. அடுத்தது, இது 3 பேரை கூட்டுறோங்கிறது ஏயையும் பியையும் கூட்டி சியா அதுக்கப்புறம் கூட்டுறதுக்கு சமனா இருக்கும். அல்லது ஏ வச்சுக்கிட்டு பிஐயும் சியையும் கூட்டிட்டு அப்புறம் ஏ கூட்டுறது அதுக்கு சமனா இருக்கும். அல்லது ஏ சியையும் கூட்டிட்டு அப்புறம் பிஏ கூட்டுறதுக்கு சமனா இருக்கும். இதை சொல்றது சேர்த்தி விதி. ஏன் நம்ம ஒவ்வொரு ஆக்களா சேர்த்து சேர்த்து கூட்டுறோம் இல்லையா, மாத்தி மாத்தி சேர்த்து சேர்த்து கூட்டுறோம், அதனால இதுக்கு பேரு சேர்த்தி விதி. சரிண்ணா. சரியா? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஏன் 3 பேரையும் ஒரே நேரத்துல கூட்ட முடியாதா? ஏன் 2 பேரா சேர்த்து சேர்த்து கூட்டணும்? ஏன் 3ஐயும் ஒரே நேரத்துல கூட்ட வேண்டியதானே? முடியுமா? இல்லண்ணா. முடியாது. பிளஸ்ங்கிறது ஒரு பைனரி ஆபரேஷன். அதே மாதிரிதான் பெருக்கல்ங்கிறது ஒரு பைனரி ஆபரேஷன், கழித்தல் பைனரி ஆபரேஷன், வகுத்தல் ஒரு பைனரி ஆபரேஷன். பைனரி ஆபரேஷன் என்னன்னா அதுக்கு 2 இன்புட் வேணும். சரியா? 2 இன்புட் மட்டும்தான் வேணும், கூட இருக்க முடியாது. இப்ப இந்த பிளஸ்க்கு 2 இன்புட் வேணும். அந்த 2 தான் வலது பக்கமும் இடது பக்கமும் போடும். 2 + 3 இவங்க 2 பேரும் இந்த பைனரி ஆபரேஷன் இன்புட்ஸ். அப்ப 2 இன்புட்டை மட்டும்தான் இந்த பிளஸ்ங்கிற ஆபரேஷன் வச்சிருக்கும். கூட்டல்ங்கிறது ஒரு பைனரி இரும செயற்பாடு, அதுக்கு 2 இன்புட் தான் கொடுக்கணும். சரி, அதனாலதான் 2 சேர்த்து சேர்த்து கூட்டுறோம். அப்படி 2 சேர்த்து சேர்த்து நீங்க எப்படி வேணாலும் மாத்தி கூட்ட முடியும். அததான் சொல்றது சேர்த்தி விதி. விளங்குதா? அப்ப இதே எல்லாமே நிறுவ முடியாத சில உண்மைகள். இது நம்பர்ஸுக்கும் பொருத்தம், பூலியன் அல்ஜிப்ராக்கும் இது பொருத்தமா இருக்கும். இது 6வது தொகுதிக்குள்ள எழுதிக்கும். அடுத்தது, இதை சொல்றது டி மார்கன்ஸ் லா. இது நீங்க ப்ராபபிலிட்டிலையும் படிக்கும். உண்மை என்னன்னா எல்லாமே ஒரே பாடம், ஒவ்வொரு பேர்ல படிச்சாலும் எல்லாமே உண்மைதான். டி மார்கன்ஸ் லா என்னன்னு சொன்னா, முதலாவது ஏயையும் பியையும் கூட்டி மொத்தமா பார் எடுக்கிறது ஏ பார் டாட் பி பார் தனித்தனியா பார் எடுத்து பெருக்கிறதுக்கு சமம். அடுத்தது, 2 பேரும் பெருக்குப்பட்டு மொத்தமா பார்னு இருந்தால் தனித்தனியா பார் எடுத்து கூட்டுறதுக்கு சமம். இதே எழுதிக்கோங்க. இதை சொல்றது தி மார்கன்ஸ் லா. படிச்சிருக்கீங்களா ப்ராபபிலிட்டி பாடத்துல மேத்ஸ்ல? அதேதான் இது. சரிதானே? அது பூலியன் அல்ஜிப்ராக்கும் பொருந்தும். சரி, நம்ம சும்மா 2 3 கேள்வி செஞ்சு பார்த்துட்டு போவோம். கேள்வி எழுதிக்கோங்க. பின்வரும் பூலர் கோவைகளை சுருக்குக. இல்லாட்டி எளிய வடிவத்தில் தருக. முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி கொடுக்கணும், அதான் கேள்வி. பின்வரும் பூலர் கோவைகளை சுருக்குக. 1வது, இதை சுருக்குங்க. சிம்பிளான ஒரு விஷயம், முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா தரணும். இது செய்வோம். மேல ஒண்ணு செஞ்சோம் இல்லையா, அது நீங்க சுருக்கி பார்த்தா வரும்னு சொன்னேன். இதை சுருக்கி பாருங்க. ஏ பி பார் பிளஸ் பி ஏ பார் ஒட்டுமொத்தமா பார். இதை சுருக்கி பாருங்க. அங்க உள்ள அவுட்புட் வருதா அப்படின்னு. என்ன அவுட்புட்?
ஏ பார் பி பார் பிளஸ் ஏபி அது வருதான்னு பாருங்க. வேற இப்படி நீங்க எப்படி வேணாலும் கேள்வி செய்யலாம். இது ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஒரு நிமிஷத்துல நான் செஞ்சு காட்டுறேன். நீங்க அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பாருங்க. என்ன மாதிரி செய்வோமா? ஒன்னா செஞ்சீங்களா? ஆமாண்ணா. ஓகே, என்ன ஆன்சர் வந்துச்சு? ஏபி. ஏ டாட் பியா ஏ பிளஸ் பியா? ஏ டாட் பி. எப்படி வரும் பார்ப்போம். இதை நீங்க பரம்பலடை செய்யலாம். அதே திருப்பி எழுதுறதை பரம்பல் அடைஞ்சா ஏ டாட் பி பிளஸ் ஏ டாட் ஏ பார். ஆனா ஏ டாட் ஏ பார் எவ்வளவு? 0. அப்ப இது 0. அப்போ ஏ டாட் பியோட 0 கூட்டுறீங்க. அப்ப ஏ டாட் பி தான் ஆன்சர் வரும். அது ஓகே. அடுத்தது 0. பார்ப்போம். பரம்பல் ஃபர்ஸ்டா செய்யணுமா இல்லாட்டி டி மார்கன்ஸ் லா யூஸ் பண்ணுமா? என்ன செய்யணும்? டிமோகிரன் லா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன் பரம்பல் ஃபர்ஸ்டா செய்ய முடியாது? ஏன்னா அது ஒரு தனி கணியம். அந்த பார் வந்து மொத்தமா இருக்கு இல்லையா? முதல்ல அதை தனித்தனியா உடைக்கணும். உடைச்சதுக்கு பிறகு வேணா நீங்க என்ன சேர்த்தி விதியோ பரம்பல் விதியோ என்ன வேணா யூஸ் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா ஒரு பார் இருக்கு. அது சிக்கல். அப்ப அதை நம்ம தனித்தனியா உடைப்போம். பிளஸ் பண்ணி மொத்தமா பார் இருந்தா தனித்தனி பார்களின் பெருக்கமா எழுதலாம். சரி, ஓகே. 3 பேர் பெருக்கப்படுறாங்க. இங்கேயும் நம்ம சேர்த்தி விதி யூஸ் பண்ணி எழுதலாம். எப்படி? ஏயோட ஏ பாரையும் பி பாரையும் பெருக்கிறது ஒண்ணுதான். ஏயையும் ஏ பாரையும் பெருக்கிட்டு அப்புறம் பி பாரை பெருக்கிறது ஒண்ணுதான். இது ஒண்ணுதான். ஆனா ஏயையும் ஏ பாரையும் பெருக்குனா 0. அப்ப 0வையும் பி பாரையும் பெருக்குனா 0. சொல்லுங்கதா. அடுத்தது ஏ பார் டாட் பி பார் சக ஏ டாட் பி வந்துச்சா? சரியா? ஆமாண்ணா. செஞ்சு பார்ப்போம். இப்போ இது வந்து ஒட்டு மொத்தமான ஒரு பார் இருக்கு. அது பிரச்சனை. சுருக்கிறதுக்கு அது ஒரு தடை. அப்ப என்ன செய்வோம்? தனித்தனி பாரா உடைப்போம். கூட்டலுக்கு ஒட்டுமொத்தமான பார். ஆகவே தனித்தனி பார்களின் பெருக்கமா எழுதலாம். ஏ பி பாருக்கு பார் டாட் பி ஏ பாருக்கு பார். இப்போ இந்த பெருக்கு தொகைகள் உள்ளுக்கு இருக்க ஆட்களுக்கு ஒட்டுமொத்தமா பார் இருக்கு. இந்த ஏயையும் பி பாரையும் பெருக்கி அதுக்கு மொத்தமா ஒரு பார் இருக்கு. அது பிரச்சனை. அது இல்லாமக்கும். அதை இல்லாமக்குனா கூட்டல் தனித்தனி பார்களின் கூட்டலுக்கு சமனா இருக்கும். டாட் பி பார் பிளஸ் ஏ பார் பார் எப்படி வரும்? இது சமனா இருக்கும் ஏ பார் பிளஸ் பி டாட் பி பார் பிளஸ் ஏ. இப்ப என்ன பண்ணலாம்? இது எல்லாமே ஏதோ ஒரு வேல்யூஸ் தானே, 0வோ 1ஓ ஏதோ ஒரு வேல்யூஸ், ஏதோ 2 நம்பர்ஸ். பைனரி ஃபார்மட்ல இருக்க 2 நம்பர்ஸ், பைனரி நம்பர் சிஸ்டம்ல இருக்க நம்பர்ஸ். இதை நம்ம விரித்து எழுத முடியும். சாதாரணமா பிரக்கெட் எப்படி விரித்து எழுதுவீங்களோ அந்த மாதிரி விரித்து எழுத முடியும். அப்போ இந்த ஏயும் ஏ பாரும் பெருக்கப்படும் போது 0, பியும் பி பாரும் பெருக்கப்படும் போது 0, ஏ பாரோட பி பெருக்கப்படும் போது அது வரும். அப்ப ஏ பார் பி பார் வரும். பிளஸ் பியோட இந்த ஏ பெருக்கப்படுறது வரும், ஏபி. இவ்வளவுதான் நம்மளுக்கு கடைசி ஆன்சர் வரும். இதுதான் நம்ம விட்டு எக்ஸ் நார் கேட் விட்டு அவுட். அப்ப நம்ம முதல்ல சொன்ன விஷயம் சரி. பூலர் கோவை யூஸ் பண்ணி இதை எடுக்க முடியும். புரியுதா? அடுத்தது பி சக ஏ டாட் பி பார். பி சக ஏ டாட் பி பார். பி சக ஏ டாட் பி பார். அதை விட சுருக்கையிலதான். அதுக்கப்புறம் ஐடியா இல்லைண்ணா. நீங்க செஞ்சுட்டு போன மெத்தட் படி அவ்வளவுதான் சுருக்க முடியுமா இருக்கும். ஆனா அதை விட சுருக்கக்கூடிய ஒரு மெத்தட் நான் சொல்லித்தரவா? இப்படித்தானே இருக்கு. சரிண்ணா. இப்போ இந்த வேல்யூவோட நீங்க என்ன வேல்யூவை கூட்டினாலும் சரியா, 0 கூட்டினாலும் சரி இல்லாட்டி 1 கூட்டினாலும் சரி, நம்மளுக்கு இதே வேல்யூ தான் ஆன்சரா வரும். அதாவது இவரோட நீங்க எதையாவது கூட்டுறதன் மூலமா இவர் மாற போறது இல்லை. இந்த நம்பரோட நீங்க எதை வேணாலும் கூட்டி எழுதலாம். இந்த இந்த லாஜிக்கோட நீங்க எதை வேணாலும், இதை உண்மையிலே ப்ரொபோசிஷன் சொல்றது, அதோட நீங்க எதை வேணாலும் கூட்டி எழுதலாம். எந்த பிரச்சனையுமே இல்லை. கூட்டி எழுதலாம், பெருக்கி எழுத முடியாது, கூட்டி எழுதலாம். புரியுதா? அப்ப நான் என்ன செய்யறேன்னா ஒரு ஏ டாட் பியை கூட்டுறேன். ஒரு ஏ டாட் பியை கூட்டுறேன். அது மாற போறது இல்லை, அதே தான். இது ட்ரூவா இருந்தா இது ட்ரூ தான் கண்டிப்பா. சரியா? இப்போ நம்ம சுருக்க முடியுதான்னு பார்ப்போம். இந்த ஏபி ஏபி பார் அதுல இருந்து ஒரு ஏ பொது எடுப்போம். இந்த ஏ பார் பி இந்த ஏபி அதுல இருந்து ஒரு பிஏ பொது எடுப்போம். இப்போ ஏயும் ஏ பாரையும் கூட்டினா என்ன வரும்? ஏயும் ஏ பாரையும் கூட்டினா சொல்லுங்க. 1. எப்பயுமே 1 தான். பிஏயும் பி பாரையும் கூட்டினா அப்பயும் 1 தான். அப்போ இது ஏ பிளஸ் பின்னு இன்னும் எளிமையான ஒரு வடிவத்தை அடையும். சரிதானே? சரியா? அப்ப ஏ பிளஸ் பின்னு இதை சிம்பிளிஃபை பண்ணி எடுக்க முடியும். அதே மாதிரி இதை சொல்லுங்க. ஏ பிளஸ் ஏ பார் பி என்ன செய்யலாம்? ஒவ்வொரு மெத்தட்ல செய்யலாம். அதுக்கு என்ன ஆன்சர்? ஏ டாட் பி ஏ டாட் பி கூட்டியும் செய்யலாம். ஏ பிளஸ் ஏ பார் பி பிளஸ் ஏ டாட் பி கூட்டுறீங்க. கூட்டிட்டு அப்புறம் ஒரு ஏ அப்படியே இருக்கட்டும். இதுல இருந்து ஒரு பிய பொது எடுத்தால் ஏயும் ஏ பாரும் கூட்டுப்படும். அது 1க்கு சமன். அப்ப ஏ பிளஸ் பின்னு வரும். இது ஒரு மெத்தட், தப்பு கிடையாது. இன்னொரு மெத்தடும் செய்யலாம். என்னன்னா நம்மளுக்கு டி மார்கன்ஸ் லா தெரியும் தானே, அதை யூஸ் பண்ணி செய்ய முடியுதான்னு பார்ப்போம். இதே ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். ஏயையும் ஏ பார் பியையும் கூட்டுறதுதான் கேள்வி. இங்க தனித்தனியா 2 பேரு கூட்டப்பட்டிருக்காங்க. அதை டி மார்கன்ஸ் லா யூஸ் பண்ணி எழுதுறதா 2 பேருக்கும் பார் எடுத்து அவங்க 2 பேரையும் ஒரே பார்க்குள்ள போடலாமா? இதை விரிச்சல்தான் இது வரும். யோசிச்சு பாருங்க, வரும் தானே? இப்ப என்ன பண்றேன்னா மேல இருக்க பெரிய பார் அப்படியே இருக்கட்டும், இந்த பாரை உடைக்க போறேன். எப்படி? ஏ பார் அப்படியே இருக்கட்டும் டாட்
இந்த பாரை உடைச்சா பெருக்குப்பட்டு தனித்தனி பாரா இருக்குது, தனித்தனி பார் எடுத்து கூட்டுறதுக்கு சமனா வரும். இப்போ ஏ பார் டாட் ஏ பிளஸ் பி பார் இதுக்கு ஒட்டுமொத்தமான பார். இப்ப என்ன பண்ணுவோம், விரிச்சிருந்தோம். ஏ பார் பி பார் இப்படி வரப்போகுது. ஆனா ஏயையும் ஏ பாரையும் பெருக்குன எவ்வளவு, 0. அப்போ பாருக்குள்ள ஏ பார் டாட் பி பார், ஒட்டுமொத்தமான பாருக்குள்ள 2 பேர் பெருக்கப்பட்டிருந்தா தனித்தனியா பார் எடுத்து கூட்டுறதுக்கு சமம், ஏ பிளஸ் பி. அப்பயும் அதே ஆன்சர் வருது. சொல்லுங்கதா, நீங்க என்ன மெத்தட்ல வேணாலும் செய்யலாம். சரிதானே, எல்லாமே சரி. சரியா, சரிண்ணா. ஓகே. அப்ப இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பூலர் கோவைகள் விளங்குதா? இது ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா மட்டும்தான். இது ஒரு கடல் மாதிரி. லாஜிக்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பாடம். அதை நீங்க பெரிய ஆளாக்கி அட்வான்ஸ்டான விஷயங்கள் படிக்கும் போது படிங்க. இது சும்மா ஒரு பேசிக்கா சும்மா காட்டியிருக்கேன், அப்படியே ஒண்ணு இருக்கு அப்படி. சரி, நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. சரிண்ணா. சரியா, நோட்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏ டாட் பி பிளஸ் சி, இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரியா, தெரியுதா? ஆமாண்ணா. இந்த பூலர் கோவை அவுட்புட்ல நம்மளுக்கு 1ன்னு ஒரு வெளிவ தாரத்துக்கு எழுதிக்கோங்க. இப்பூலர் கோவை 1 எனும் பெறுமதியை தருவதற்கு ஏங்கிறது கட்டாயம் 1 இருக்கணும். கட்டாயம் 1. ஏ 0வா இருந்தா 1 வர வாய்ப்பே இல்லை. ஏ கட்டாயம் 1 இருக்கு. பி அல்லது சி ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். ஏதாவது ஒன்றாக இருக்கலாம், அல்லது ரெண்டுமே இருந்தாலும் பரவாயில்லை. ரெண்டுமே ஒன்றா இருந்தாலும் பரவாயில்லை. அப்ப அவுட்புட் 1 வரும். ஆனா ஏ கட்டாயம் 1 இருக்கணும், கண்டிப்பா 1 இருக்கு. சரியா, அடுத்த பாயிண்ட் எழுதும் போது இன்னும் தெளிவா விளங்கும். எழுதுங்க. ஏ 0 எனில் பியும் சியும் எதுவாக இருந்தாலும் விளைவு 0 ஆகும். ஏ 0 எனில் பி சி எதுவாக இருந்தாலும் அவுட்புட் 0 ஆகும். சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு செய்யறதுக்கு எம்சிக்யூ கேள்விகள், இசை கேள்விகள் எல்லாம் இருக்கு. அதாவது நம்மளுக்கு அவுட்புட்ல உள்ளது 1 வாரத்துக்கு ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா சொல்லலாம். என்னன்னா, பெருக்கு பண்றாரு இல்லையா, அவர் 0வா இருக்க கூடாது. அதாவது அவர் 1 இருக்கணும். அவர் 0 இருந்தா கண்டிப்பா அவுட்புட்ல 1 வராது. கூட்டுப்படுற ஆக்கள் 0 1 எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா ஏதாவது ஒருத்தர் சரி 1 இருக்கணும், அல்லது 2 பேருமே 1 இருக்கலாம். ஏதாவது ஒருத்தர் சரி 1 இருக்கும். சரியா, பெருக்குப்படுறால் கண்டிப்பா 1 இருக்கும். அப்ப இதை சொல்லுங்க, ஏ இன்டூ ஏ பார் பிளஸ் பி. இதுல அவுட்புட் 1 வாரத்துக்கு என்ன நடக்கணும்? ஏ என்ன நடக்கணும், பி என்ன நடக்கணும்? ஏ 1 இருக்கணும். ஏ 1 இருக்கணும். கட்டாயமா இல்ல இருக்கலாமா? கட்டாயம் 1 இருக்கும். ஏன், அது பெருக்கப்படுது. சரி, அப்ப பி கண்டிப்பா 1 இருக்கணும். பியும் கட்டாயம் 1 இருக்கணும். ஏன்னு சொன்னா, இந்த பூலர் கோவை ஒரு சுருக்கி பாருங்களேன், ஏ பார் பிளஸ் ஏபி இல்லையா, இது 0. அப்ப நம்மளுக்கு வர்ற ஆன்சர் ஏ டாட் பி. 2 பேருமே பெருக்கப்பட்டிருக்க ஆக்கள். அப்ப இதுவும் 1 இருக்கணும், இதுவும் 1 இருக்கணும். 2 பேருமே கட்டாயம் 1. அப்பதான் 1ங்கிற அவுட்புட் வரும். அல்லது இன்னொரு விதமா யோசிச்சா, ஏ கட்டாயம் 1 இருக்கணும் தானே. அப்ப ஏ பார் கட்டாயம் 0. ஏ பார் கட்டாயம் 0வா இருந்தா பியும் 0 ஆகிருச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும், பெருக்கி வர்றது 0 ஆயிரும். அப்ப பியும் கண்டிப்பா 1 இருக்கணும் அப்படின்னு யோசிக்கலாம். சரியா, அப்ப இது 2 நோட்டுன்னு போட்டு 2 எழுதிக்கோங்க. சரியா, அடுத்தது சின்ன ஹெட்டிங் 1 போட்டுக்கோங்க. இதை வச்சுதான் என்னன்னா எம்சிக்யூ பேப்பர்ல சர்வசமனான படலை எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறது. சரியா, அது சம்பந்தமான ஒரு விஷயம் தான் படிக்க போறோம். தெரிஞ்சிருக்கிறது என்னைக்குமே நல்லா. நேண்ட் கேட்டை கொண்டு ஏனைய படலைகளை உருவாக்கு. நேண்ட் படலையை கொண்டு ஏனைய படலைகளை உருவாக்க நம்ம சொன்ன நாட் கேட்டையும் நார் கேட்டையும் உருவாக்குறது ஈஸின்னு. அங்க 2 கேட் கட்டாயம் உருவாக்கப்படல் வேண்டும். ஒன்னு நாட், இன்னொன்னு நார். ஏன்னு சொன்னா, நொட்டை மட்டும் வச்சுட்டு நம்ம ஒரு நார் கேட் உருவாக்க முடியாது, அல்லது நாரை வச்சுக்கிட்டு ஒரு நாட் கேட் உருவாக்க முடியாது. ஆனா நேன் கேட்டை மட்டும் உருவாக்குனா அதை வச்சு நாட் கேட், நார் கேட், ஆர் கேட், அண்ட் கேட், எக்ஸ்ஓஆர் கேட், எல்லா தேவையான எல்லா கேட்டையும் நம்மளால உருவாக்க முடியும். எல்லா விதமான கேட்டையும் நேன் கேட்டை கொண்டு உருவாக்க முடியும். அதனால இந்த நேன் கேட் ஒரு அடிப்படையான படலையாக கருதப்படுகிறது. சரியா, அந்த விஷயத்த ஒரு நோட் பண்ணுங்க. நேன் படலை ஒரு அடிப்படை படலை என அழைக்கப்படும். ஏனெனில் நேன் படலையை கொண்டு எந்த படலையை வேண்டுமானாலும் ஆக்கிக்கொள்ள முடியும். நேன் படலையை கொண்டு எந்த படலையை வேண்டுமானாலும் ஆக்கிக்கொள்ள முடியும். போட்டீங்களா? அதுல போடுங்க முதலாவது நாட் கேட். நாட் படலை எப்படி உருவாக்குறது? நம்மளுக்கு நாட் கேட் வரணுமா இருந்தா இன்புட்ல ஏ கொடுக்க அவுட்புட்ல ஏ பார் வரணும். அதை நேன் கேட்டை வச்சு எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க. இல்லையா, யோசிங்க. நம்ம ஏன்னு ஒரு இன்புட் தான் கொடுக்குறோம். ஆனா நேன் கேட்டுக்கு 2மே ஏயா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நேண்டுனா உனக்கு ஒரு முட்டை இருக்கும், அதாவது வார ஆன்சரை நிகர் மாற்றி தரும். என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? இங்க அவுட்புட் என்னது? நேண்ட் விட்டு வேலை என்னது? 2ஐயும் பெருக்கி பார் எடுத்து தரும். ஏயையும் பெருக்குனா என்ன வரும்? ஆமா, அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? பூலர் கோவையில சுருக்குனாத ஏக்கே சமனாகும். ஆனா அதுக்கு பார் எடுத்தா நம்மளுக்கு வரப்போற அவுட்புட் ஏ பார் ஆகும். அப்ப நம்ம ஏன்னு ஒரு இன்புட் கொடுக்க ஏ பார் அவுட்புட்ல வருது. இது என்ன கேட்?
இது நாட் கேட். அடுத்தது அண்ட் கேட் பாப்போமா, எப்படி உருவாக்கலாம். நேன் கேட்டுக்கு ஒரு நாட் கேட்டை போட்டு விட்டா சரித்தானே. ஆமாண்ணா. ஒரு நேன் கேட் இருக்காரு. இந்த நேன் கேட்ல ஏபி அவுட்புட், சாரி இன்புட். அப்ப இங்க வாரது ஏ பிளஸ் சாரி ஏ டாட் பி முழுவதுக்கும் பார். இதுக்கு ஒரு நாட் கேட்டை போடும். எப்படி நாட் கேட் போடுறது, நேன் கேட்டை யூஸ் பண்ணி எப்படி நாட் போடுறதுன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்ப இது என்ன செய்யும், ஏ டாட் பி விட்டு பார் விட்டு இன்னொரு பாரை தரும். அது ஏ டாட் பிக்கே சொன்னார். இது என் கேட். வாங்கதா. ஆமாண்ணா. இந்த மாதிரி எல்லா படலைகளையுமே நேன் கேட்டை யூஸ் பண்ணி உருவாக்க முடியும். இது ரெண்டையும் வரைஞ்சுக்கோங்க, சரியா. சரிண்ணா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆர் படலையும் உருவாக்க முடியும். இது ஆர் நேன் படலைகளை மட்டும் யூஸ் பண்ணி ஆர் கேட் உருவாக்க முடியும். அப்ப நார்க்கு என்ன பண்றது, இந்த ஆர் கேட்டுக்கே ஒரு நொட்டை இணைத்து விட்டால் உங்களுக்கு நார் கேட் வரும். எப்படி இணைக்கிறது, இப்படி. இது ஏ பிளஸ் பி விட்டு பார தரும். இது நார். நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி இது அவுட்புட்ல ஆர் கேட் விட்டு அவுட்புட் எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் பூலர் கோவை பூலியன் அல்ஜிப்ராலாம் செஞ்சு காணலாம். விளங்குதா. ஆமாண்ணா. இந்த மாதிரி எக்ஸ்ஆர் கேட், எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட், அதை எப்படி உருவாக்கலாம் வரைஞ்சு காட்டுறேன். நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி வரும். ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த ஏ இன்னொன்னுக்கும் தேவை. பின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இன்னொன்னுக்கும் தேவை. இது ஏ, இது பி. இதெல்லாம் பாடமாக்காங்க, நீங்க விளங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே வரையலாம். சரிண்ணா. இப்படி வரும். இதுக்கு அவுட்புட் எடுத்து பாருங்க, உங்களுக்கு வரும் இப்படி வரும். ஏ டாட் பி விட்டு பார், அவருக்கு ஒட்டு மொத்தமா ஒரு பார் டாட் பி டாட் ஏ டாட் பிக்கு பார், இவருக்கு ஒட்டுமொத்தமா பார், இவங்க ரெண்டு பேருக்கு ஒட்டுமொத்தமா சேர்த்து பார். இப்படி வரும் உங்களுக்கு அவுட்புட் ஃபங்க்ஷன். ஆனா இதை நீங்க சுருக்கி எடுக்க ஏ பி பார் பிளஸ் பி ஏ பார் இப்படி வரும். இது யாரு, எக்ஸ்ஆர் கேட்டோட ஃபங்க்ஷன், சரியா. எக்ஸ் நார் எப்படி வரையறது, அப்போ இதே எல்லாமே வரும். ஆனா இங்க இந்த அவுட்புட் வருது இல்லையா, அந்த அவுட்புட்டை இன்னொரு நேன் கேட்டுக்கு எடுத்து கொடுத்து விட்டுரும். அப்போ ஒரு நொட்டாகி வெளியே வரும். அப்ப நம்மளுக்கு வார ஆன்சர் ஏ பார் ஏ டாட் பிக்கு பார், இவங்க ரெண்டு பேருக்கு ஒட்டுமொத்தமா பார், ஏ டாட் பிக்கு பார், அவருக்கு ஒட்டுமொத்தமா பார் டாட் பி டாட் ஏ டாட் பிக்கு பார், இவருக்கு ஒட்டுமொத்தமா பார், அதுக்கு ஒரு பார், இது ரெண்டுக்கும் சேர்த்து இன்னொரு பார். இப்படி வரும். இதை நீங்க சுருக்கி எடுக்க நம்மகிட்ட எக்ஸ் நாட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். என்னது ஃபங்க்ஷன், ஏ பார் பி பார் பிளஸ் ஏ. இது உங்களுக்கு கிடைக்கும். செய்து பாருங்க, சரிதானே. வரைஞ்சிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு இடத்துல என்னென்ன அவுட்புட் வருது. இங்கே ஏ இருந்தா இங்கே ஏ, அப்ப இங்க ஏ பி ரெண்டு பேருக்கு பார். அந்த மாதிரி நீங்க எல்லா இடத்துக்கும் யோசிச்சு பாருங்க. இதே ஆன்சர் வருதா, சுருக்கி எடுக்க முடியுதா, எல்லாம் செஞ்சு பாருங்க, சரிதானே. அப்ப நேன் கேட்டை யூஸ் பண்ணி இருக்க எல்லா தர்க்க படலைகளையும் உருவாக்க முடியும். அதனால நேன் கேட்டுங்கிறது ஒரு அடிப்படையான படலையாக கருதப்படுது. புரிகிறதா. சரி, இதுக்கப்புறம் நம்ம மெமரிஸ் படிக்கணும். இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஒண்ணு சேவ் பண்ணி வைக்கணும் இல்லையா, அது ஏதாவது ஒரு மெமரியில தானே சேவ் ஆகுது. இந்த மெமரிஸுமே லாஜிக் கேட்ஸ் தான். லாஜிக் கேட்ஸை நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான மாதிரி யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம என்ன மெமரிஸ், ஸ்டோரேஜ் டிவைசஸ், எஸ்டி கார்டுலாம் உருவாக்குறோம். அது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்க்கணும். அதோட நம்மளுக்கு லாஜிக் கேட் செக்ஷன் முடியும். சரி, அந்த மெமரிஸ்குள்ள தான் ஃபிளிப் ஃப்ளாப் இழுவீல் சுற்றுக்களும் செட் ரீசெட் சுற்றும் வரும். ஏதாவது கடையில திருடர்கள் வந்தாங்கன்னா எல்லாம் அடிக்குமே ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டம் எல்லாம் செட் ரீசெட் சுற்றை யூஸ் பண்ணி செய்யறது. சரியா, அது ரெண்டும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது ரெண்டும் சின்ன சின்ன விஷயங்கள். அதோட லாஜிக் கேட்ஸ் ஃபுல்லா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் புல விளைவு டிரான்சிஸ்டர் பார்த்த மாதிரி இருந்தா ஃபுல் பாடமும் முடிஞ்சு.